கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் அன்பாக அழைக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்ட அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் நம்முடைய சர்வ வல்லமை கொண்ட பரலோக பிதாவாகிய தேவனுடைய பரிசுத்தம் நிறைந்த நாமத்தினாலும் அவரது ஒரே பேரான குமாரனும் நமது அருமை இரட்சகரும் ராஜாவும் ஆகிய கிறிஸ்து இயேசுவினுடைய இனிதான நாமத்தினாலும் கிருபை அன்புடன் கூடிய சமாதானமும் உண்டாகி பெருக கடவுது என்கிற அன்பின் வாழ்த்துக்களோடு நான் சார்ந்திருக்கிற பழனி ஐக்கியத்தாருடைய அன்பின் வாழ்த்துக்கள் மற்றும் சத்தியத்தின் நிமித்தம் நாம் பிரயாணப்படுகின்ற அனைத்து பட்டணங்கள் தோறும் இருக்கக்கூடிய உங்களுடைய சகோதர சகோதரிகள் யாவருடைய அன்பையும் வாழ்த்துக்களையும் இந்த வேளையிலே உங்கள் மத்தியிலே நான் பகிர்ந்து கொள்கிறேன். இந்த ஒரு பஸ்கா நினைவு கூறுதல் காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நாம் நம்மளுடைய எண்ணங்களையும் மனதையும் அந்த ஒரு பண்டிகையை ஆசரிக்கும்படியாக தயார்படுத்தும் வண்ணமாக இன்றைய தினத்துல நம்ம தியானிக்க இருக்கிற பாடத்தினுடைய தலைப்பு எபிரேயர் 10 அதிகாரம் 22 ஆதாரமாக கொண்டு துர்மனசாட்சி நீங்க தெளிக்கப்படுதல் என்ற தலைப்பின் கீழாக இன்றைய நாள்ல நம்ம சற்று நேரம் தேவனுடைய சத்திய வார்த்தைகளை தியானிக்கலாம். ஆதார வசனம் வாசிப்போம். எபிரேயர் 10:22. துர்மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இதயம் உள்ளவர்களாயும் சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாயும் உண்மையுள்ள இதயத்தோடும் விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடும் தேடப்படவும். துர்மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்டவர்களாயும் சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட இருதயம் உள்ளவர்களாயும் உண்மையுள்ள இருதயத்தோடும் விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடும் சேரக்கடவும். சோ 4 வார்த்தைகள் இந்த வசனத்துல இடம்பெறுது. அந்த 4 பாயிண்ட்ஸ் தான் இன்றைய நாளுக்குரிய பாடம். ஒரே வசனத்தை 4 பாகங்களாக பகுக்கிறோம். துர்மனசாட்சி நீங்க தெளிக்கப்படுதல் என்றால் என்ன? சுத்த ஜலத்தால் கழுவப்படுதல் என்றால் என்ன? உண்மையுள்ள இருதயம் என்பது என்ன? விசுவாசத்தின் பூரண நிச்சயம் என்றால் என்ன? இந்த வசனம் பஸ்கா காலகட்டங்கள்ல நமக்கு எந்த விதத்துல அந்த பஸ்கா நியமனத்திற்கு சம்பந்தம் உடையதாக இருக்கிறது என்று நம்ம பார்க்கும்போது, இந்த வசனம் துர்மனசாட்சி நீங்க தெளிக்கப்படுதல் என்ற ஒரு வார்த்தையை அப்போஸ்தலன் எதை கருத்தில் கொண்டு பேசியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு என்று சொல்லும் போது, எகிப்தின் பஸ்கா. அதை நம்ம எங்க படிக்கிறோம்? யாத்திராகமம் 12 வசனம் 7 மற்றும் 13 வாசிக்க கேட்போம். யாத்திராகமம் 12 முதல்ல 7வது வசனம், அப்புறம் 13ஆம் வசனம். அதன் ரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து தாங்கள் அதை புசிக்கும் வீட்டு வாசல் நிலைக்கால்கள் இரண்டிலும் நிலையின் மேற்சட்டத்திலும் தெளித்து, நீங்கள் இருக்கும் வீடுகளில் அந்த ரத்தம் உங்களுக்காக அடையாளமாய் இருக்கும். அந்த ரத்தத்தை நான் கண்டு உங்களை கடந்து போவேன். நான் எகிப்து தேசத்தை அழிக்கும் போது அழிக்கும் வாதை உங்களுக்குள்ளே வராதிருக்கும். வசனம் 13. ஓகே, அதான் நீங்க படிச்சது. ஓகே, நன்றி. அப்போ இஸ்ரேல் ஜனங்களுடைய எகிப்தின் அந்த தலைச்சன் சங்காரம் கடந்து போகும்போது இஸ்ரேல் ஜனங்களுடைய தலைப்பிள்ளைகள் சாகாம இருக்கணும்னா இஸ்ரேல் ஜனங்கள் பஸ்காவை ஆசரிக்கணும். பஸ்காவை ஆசரிக்கும் போது வீட்டுக்குள்ள இருந்து அடிக்கப்பட்ட ஆட்டினுடைய இறைச்சி, புளிப்பில்லாத அப்பம், கசப்பான கீரையோட சில ஆயத்த நிலைமைகள்ல கரங்கள்ல தடியை பிடித்து கொண்டு அவங்க அரைக்கச்சையை தொடுத்து கொண்டு வஸ்திரமெல்லாம் அணிந்து கொண்டவர்களாக ஒரு பிரயாணத்துக்கு புறப்படுறது போல கைகள்ல தடியை பிடித்து கொண்டு என்ன பண்ணணும்? சாப்பிடணும். பட் இது பஸ்கா நியமனம் வீட்டுக்குள்ள நடக்கிறது. அதற்கான வெளியில இருக்கக்கூடிய அடையாளம் என்னன்னா, எதெல்லாம் இஸ்ரேல் ஜனங்களுடைய இல்லம், எதெல்லாம் எகிப்தியர்களுடைய இல்லம் என்பதை வேறு பிரித்து காட்டுவதற்காக இஸ்ரேல் ஜனங்களுடைய வீட்டு நிலைக்கால்கள்ல மேல் சட்டத்துல அடிக்கப்பட்ட பஸ்கா ஆட்டுக்குட்டியினுடைய ரத்தம் தெளிக்கப்பட்டிரும். இப்ப இந்த ஆட்டுக்குட்டியினுடைய ரத்தம் ஒவ்வொரு வாயில் கதவுனுடைய நெத்தி மற்றும் நிலைக்கால்கள் இரண்டிலும் தெளிக்கப்பட்டிரும். மேல் சட்டம் 2 கால்கள்லையும் ரத்தம் தெளிக்கும் போது சங்கார தூதன் கடந்து போய் அன்று இரவு எகிப்தில் உள்ள மனிதர்கள் முதற்கொண்டு மிருகங்கள் வரைக்கும் தலைச்சன் பிள்ளைகளை சங்கரிக்கிறார். அந்த இரவு எகிப்து முழுவதிலும் மரணம். இப்போ உள்ள இருக்கக்கூடிய வீடுகள்ல இருக்கிறவங்க இஸ்ரேல் ஜனங்களுடைய தலைச்சன்கள் என்பது எதுல ஐடென்டி ஆகும்னா, ஆட்டினுடைய ரத்தம் தெளிக்கப்பட்ட வீடுனா அது இஸ்ரேல் ஜனங்களுடைய வீடு. உள்ள இருக்கிற தலைச்சன்களை சங்கரிக்க கூடாது.
ரத்தம் பூசப்படாத இல்லங்கள் எகிப்திய வீடு, அங்க இருக்கக்கூடிய தலைச்சன்களை சங்கரிக்கலாம். இதுதான் தூதனுக்கான அடையாளம், சங்கார தூதனுக்கான அடையாளம். இப்போ முழு மனுக்குலத்திற்குமான பாவ நிவாரணத்தை எகிப்தின் பஸ்கா ஆட்டுக்குட்டி குறிக்குது. நம்மளுடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே. இப்போ ஒவ்வொரு நிலைக்கால்கள்ல மேல் சட்டத்துல ரத்தம் தெளிக்கப்படுறது எதை குறிக்குதுன்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய ஈடுபலியினுடைய புண்ணியத்தை நம்மளுடைய மனதிலும் சிந்தையிலும் நம்ம ஏற்றுக்கொள்வதை குறிக்குது. புரியுதுங்களா? அப்ப மனுக்குலம் பாவங்களில் இருந்தும் மரண தண்டனையில இருந்தும் விடுதலையாக்கப்படணும்னா கம்பல்சரி பஸ்கா ஆட்டிக்குட்டி ஆகிய கிறிஸ்து எனக்காக மரித்திருக்கிறார் என்கின்ற விசுவாசத்துக்குள்ள எல்லாரும் ஒரு காலகட்டத்துல வந்தே தீரணும். இந்த நிலைமைக்கு வராதவர்களுக்கு மரண தண்டனையிலிருந்து விடுதலை இல்லைங்கிறது தேவனுடைய திட்டத்துல ரொம்ப ஸ்ட்ரிக்டான கண்டிஷன். டிரான்ஸ்ஃபர்ம விசுவாசிக்காத ஒருவருக்கும் ரட்சிப்பு அப்படின்றது கிடையாது. ரட்சிப்படைந்து பிறவி துர்க்குணங்கள்ல இருந்து பாவங்கள்ல இருந்து மீட்கப்பட்டு புதிய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க விருப்பப்படுற ஒவ்வொருவரும் கர்த்தர் இயேசு எனக்காக மரித்தார் என்கின்ற பிலிவுக்குள்ள வராம அவங்களுக்கு ரட்சிப்பு இல்லை. ஆனால் குறிப்பிட்டு இந்த இரவு சுவிசேஷகத்தை மாத்திரம் குறிக்குது. இரவு மரண அழுகை சத்தம் அப்படின்னா 6000 வருடத்துக்கும் இரவு பொருந்தும்னு எடுத்துக்கலாம். சாயங்காலத்தில் அழுகை தங்கும், விடியற் காலத்தில் களிப்பு உண்டாகும் சொல்லும் போது 6000 வருடம் மரணம் தான். பூமி முழுவதும், எகிப்து முழு உலகத்தை குறிக்குது. அங்க மரண ஓலம்னு எடுத்துட்டீங்கன்னா முழு மனுக்குலத்தின் மீதும் இருக்கக்கூடிய மரண தண்டனை சாபத்தை குறிக்குதுன்னு எடுத்துக்கலாம். ஆனால் இரவுக்கு குறிப்பாக சரியாக பொருந்தக்கூடிய ஒரு விஷயம்னா சுவிசேஷம் தான். ஏன்னா இங்கதான் தலைச்சன் சங்காரம் அப்படி பார்க்கிறோம். தலைச்சன்கள் விடுவிக்கப்படுறாங்க, மற்ற தலைச்சன்கள் சாகுறாங்க என்று சொல்லும் போது இது கர்த்தருடைய உடன் அங்கங்களாகிய பரிசுத்தவான்களை ரெடி பண்ணக்கூடிய காலகட்டம் இது. இப்போ முழு மனுக்குலத்திற்கும் ரத்தம் விடுதலை தரும் ராஜ்யத்துல. அதுக்கு முன்னாடி தலைச்சன்கள் மீட்கப்பட்டு தலைச்சன்கள் அணிவகுத்து மறாவது நாள் மாம்ச இஸ்ரேல் ஜனங்கள் எல்லாரையும் கைட் பண்றாங்க. முழு இஸ்ரேல் ஜனங்களும் 15ஆம் தேதி அவங்க என்ன பண்றாங்க, பிரயாணப்படுறாங்க. இப்போ முதல் இரவுல ரட்சிப்பை பெற்றுக்கொண்ட தலைச்சன்கள் மூத்த பசங்க மறாவது நாள் தங்களுடைய பெரியவர்கள், சிறியவர்கள், மூத்தவர்கள் முழு மாம்சீக இஸ்ரேல் ஜனங்களையும் அணிவகுத்து முன்னாடி நின்று வழி நடத்துறாங்க. இப்ப வீட்டுக்குள்ள பஸ்கா ஆசரித்தவங்க யாரையெல்லாம் குறிக்கலாம் அப்படின்னா, விசுவாச வீட்டார் அப்படின்னு வந்துட்டாலே கர்த்தர் இயேசுடைய ரான்சம் மேல நம்பிக்கை வச்ச எல்லாரையும் சொல்லலாம். மாய்மால கிறிஸ்தவர்களை விட்டுருங்க. அதாவது சிலை வணக்கம் பண்றவங்களை விட்டுட்டு மாதா வணக்கம் பண்றவங்களை, புனிதர்கள் வணங்குறவங்களை மாத்திரம் ஒதுக்கி வச்சுட்டு கிறிஸ்து எனக்காக மரித்தார் அப்படிங்கிறவங்க விசுவாச வீட்டார் அல்லது விசுவாச குடும்பத்தார் அப்படின்ற வார்த்தைக்கு சொந்தக்காரங்க தான். அப்ப ரான்சம் மேல எவ்வளவு பேருக்கு நம்பிக்கை இருக்கோ அவங்க எல்லாம் இப்ப வீட்டுக்குள்ள இருந்து பஸ்காவை என்ன பண்றாங்க, புசிக்கிறவங்க தான். எப்படி பிரதர் அவங்க ஆசரிக்கிறது பஸ்காவாகும் அப்படின்னு ஒருவேளை நீங்க கேள்வி கேட்டீங்கன்னா, அவங்க தலைச்சன்கள் நம்ம சொல்லல. வீட்டுக்குள்ள இருந்து பஸ்கா ஆசரிக்கிறவங்க யாருன்னு தான் சொல்றோம், விசுவாச வீட்டார். அப்ப வீட்டாருக்குள்ள யாரெல்லாம் வரலாம், பெயர் சபையில ரான்சம் மேல நம்பிக்கை வச்சிருக்கிறவங்களையும் சொல்லலாம். திரள் கூட்டமும் அதுலதான் வர்றாங்க. ஆனா அன்றைய இரவு பாதுகாப்பு யாருக்கு மட்டும்தான், மத்தவங்க மேல மரண தண்டனை இல்ல, தலைச்சன் மேலதான் இருந்துச்சுன்னு சொல்லும் போது இந்த சுவிசேஷத்துல கிறிஸ்துவுடைய ஈடுபலியை எல்லாரும் விசுவாசிக்கலாம். அப்பம் பாத்திரத்தை நினைவு கூறலாம். வருஷத்துக்கு ஒருக்க நம்ம பண்ற மாதிரி மாசம் மாசம் பண்றவங்க இருக்கிறாங்க, வாரம் பண்றவங்க இருக்கிறாங்க. பட் ஏதோ ஒரு நம்பிக்கைய வெளிப்படுத்த தெரியாம வெளிப்படுத்துறாங்க. அந்த நினைவு கூறுதலை எப்படி ஆசரிக்கணும்னு தெரியாம ஆசரித்தாலும் வீட்டுக்குள்ள வந்திருக்காங்க, அது மறந்துடக்கூடாது. வீட்டுக்குள்ள வந்து தலைச்சன்களாக இல்லாததுனால அவங்களுக்கு சுவிசேஷத்துல ரட்சிப்பு இல்லை. இதான் பாயிண்ட். இப்ப தலைச்சன்களுக்கான நியாய தீர்ப்பு தான் கடந்து போயிட்டு இருக்கு. அப்ப நம்ம ஆட்டினுடைய ரத்தம் தெளிக்கப்படுதலை 2 பகுதியா பிரிச்சுக்கோங்க. ஒண்ணு சுவிசேஷகம், தலைச்சன்களுடைய ரட்சிப்பு. அது முடிஞ்ச பின்னாடி திரள் கூட்டம் வந்துடுறாங்க, அதனால அதை அடிஷனல் ஆக்கிருங்க. முழு மனுக்குலத்தின் ரட்சிப்பு 2க்குமே துர்மன சாட்சி, நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் என்பது கிறிஸ்து எனக்காக மரித்தார் என்கின்ற பிலிவுக்குள்ள வர்றவங்களுக்கு மட்டுமே சாத்தியம் என்பதை இது காட்டுது. சபைக்கு இதை கம்பேர் பண்ணும்போது 2 நிலைக்கால்களை நம்ம அங்க பாக்குறோம். 2 நிலைக்கால்கள், ஒன்று நீதிமான் ஆக்கப்படுதலையும் மற்றொன்று பரிசுத்தமாக்கப்படுதலையும் குறிக்கும். தலை, நெத்தி, மேல் சட்டம் ரான்சம நம்ம பிலீவ் பண்றது, மனசுல சிந்தையில மனசுல நம்ம ஏற்றுக்கொள்வது.
ஒரு நிலைக்கால் கிறிஸ்துவுடைய இரத்தத்தினால் மீட்கப்பட்ட நமக்கு பிறவி பாவங்கள்ல இருந்து விடுதலை என்பதை காட்டுது நீதிமானாக்கப்படுதல் என்று அதை நம்ம அழைக்கிறோம். மற்றொரு நிலைக்கால் உடன்படிக்கை வாழ்க்கைக்கு பிறகு எப்படி பரிசுத்தமாக்கப்படுறோம். அப்போ 3 நிலைகள்ல மேல டாப், லெஃப்ட், ரைட் 3 நிலைகள். ஒண்ணு மனது சிந்தை குறிக்குது மேல் தளம், லெஃப்ட் பக்கம் நீதிமானாக்கப்படுதல், ரைட் சைடு பரிசுத்தமா. இந்த தெளிக்கப்படுதலுக்குள்ள இன்னைக்கு பெயர் சபை முழுமையா வரல, திரள் கூட்டம் கூட வரமாட்டான். நீதிமானாக்கப்படுதலோட அவங்க முடிச்சிடுறாங்க, பரிசுத்த பாதையில முழுமையா ஓடி முடிக்கிறது இல்ல திரள் கூட்டம். தோய்த்து வெளுக்கப்பட்டு வர்றாங்க. அதனால அந்த பரிசுத்த பாதை அவங்களுக்கு ரொம்ப லேட். ஆனா மனுக்குலம் தெளிக்கப்பட்ட இருதயம் கொண்டவர்களாக இருந்தா போதும், அவங்களுக்கு நீதிமானாக்கப்படுதல் இருக்கும். பரிசுத்தமாக்கப்படுதல் என்பது வழி செலுத்துறவங்களுக்கு உரிய வார்த்தை, அதை நம்ம அவங்களுக்கு யூஸ் பண்ண முடியாது. அப்படி பார்க்கும்போது பிரியமானவர்களே, இந்த துர்மனசாட்சி நீங்க தெளிக்கப்படுதல் என்ற ஒரு வார்த்தையை முழு மனுக்குலத்தோடு நம்ம கம்பேர் பண்றதை விட சுவிசேஷ யுக கிறிஸ்தவர்களாகிய, இன்னும் குறிப்பாக சபை வகுப்பாராகிய நமக்கு எப்போ இந்த வார்த்தை கரெக்டா பொருந்தது? இந்த 4 வார்த்தை, துர்மனசாட்சி நீங்க தெளிக்கப்படுதல் என்பது, சுத்த ஜலத்தால் கழுவப்படுதல் என்பது, உண்மையுள்ள இருதயம் என்பது, விசுவாசத்தின் பூர்ண நிச்சயம் என்கின்ற 4 நிலையும் உடன்படிக்கைக்கு முன்னாடியா உடன்படிக்கைக்கு பின்னாடியான்னு கேட்டீங்கன்னா, இந்த வசனம் உடன்படிக்கைக்கு முன்னாடியும் பொருந்தும், உடன்படிக்கைக்கு பின்னாடியும் நமக்கு பொருந்தும். உடன்படிக்கைக்கு முன்னாடி ஒரு ஒரு ஆரம்ப நிலை தான் இதை நம்ம எடுத்துக்க முடியும். விசுவாசித்தோம் அப்படின்ற மாதிரி, கிறிஸ்துவை நாங்க ஏற்றுக்கொண்டோம் அப்படிங்கிற ஒரு நிலையோடு எடுத்துக்கலாம். ஆனா சுத்த ஜலத்தால் கழுவப்படுதல், உண்மையுள்ள இருதயம், விசுவாசத்தின் பூர்ண நிச்சயம்ங்கிற 4 போர்ஷனா பிரிச்சீங்கன்னா, இந்த வசனம் ஒன்லி பெயர் சபையில இருக்கும்போது மாத்திரம் நம்மளுடைய புரிதலுக்கு இல்ல, புரியவே இல்லை அப்படி வச்சுக்கலாம். இப்போ இந்த வசனத்துல இன்னொரு விதத்துல குறிப்பிடணும்னா, இந்த வசனத்தை நமது முழு நியாய தீர்ப்பையும் இந்த வசனம் வெளிப்படுத்தி காட்டுது. ஒரு பரிசுத்தவான்கள் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்படுதல் தொடங்கி தங்களுடைய அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும் காலகட்டம் முழுமைக்கும் இருக்கக்கூடிய பகுதிகளை 4 போர்ஷனா பிரிச்சிருக்கிறார் பவுல். ரட்சிப்பின் தொடக்கம், ரட்சிப்பின் முடிவு வரைக்கும் இருக்கக்கூடிய 4 காலகட்டங்களாக அதை பிரிக்கிறாரு. இது எப்படி உடன்படிக்கை வாழ்க்கைக்கு பின்னாடி நமக்கு சப்போர்ட் பண்ணுது என்று சொல்லும்போது வசனம் வாசிக்க கேட்போம். எபிரேயர் 12:24. புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசுவினிடத்திற்கும் ஆபேலுடைய இரத்தம் பேசினதை பார்க்கிறோம் நன்மையானவைகளை பேசுகிற இரத்தமாகிய தெளிக்கப்படும் இரத்தத்தினிடத்திற்கும் வந்து சேர்ந்தீர்கள். ஆபேலுடைய இரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானதை பேசக்கூடிய இரத்தம் அப்படின்னு நீங்க பயன்படுத்துற வார்த்தை எதன் அடிப்படையில பயன்படுத்தியிருப்பார் அப்படின்னா, ஆபேலுடைய இரத்தம் தனக்காக பழிவாங்க சொல்லி தேவனை நோக்கி முறையிட்டது. காயின் அவரை கொலை செய்யும் போது, உன் சகோதரன் எங்கே இருக்கிறான் என்று தேவன் கேட்கும்போது, என் சகோதரனுக்கு நான் என்ன காவலாளியா அப்படின்னு அவர் கேட்பார். இல்ல, உன் சகோதரனுடைய இரத்தம் என்னை நோக்கி கூப்பிடுகிறது அப்படின்னு சொல்லிட்டு தேவன் சொல்லுவார். அப்ப ஆபேலுடைய இரத்தம் ஒரு நீதி பேசியிருக்கு. நான் நீதிமான், நான் அநீதியாக கொலை செய்யப்பட்டேன் அப்படின்னு. இன்னைக்கு அநீதியாக நடக்கக்கூடிய எந்த கூக்குரலும் தேவ சமூகத்துக்கு போகுங்கிறதுக்கு இது ஒரு எக்ஸாம்பிள். ஏழைகளை ஒடுக்குவது, இல்லாதவர்களுக்கு வயிற்றில் அடிப்பது, பணக்காரர்கள் முதலாளித்துவத்தை வெளிப்படுத்துவது, இது மாதிரி அநீதியான மரணங்கள், இது எல்லாமே தேவனுடைய ஒரு சிந்தையில 6000 வருஷமாவே ஸ்டோரேஜ்ல தான் இருக்கு. தேவன் எதையும் மறந்துடலாம் மாட்டார். அப்ப ஆபேலுடைய ரத்தம் அதுல ஃபர்ஸ்ட், ஒரு நீதிமானுடைய ரத்தம். பட் அவரு ஆதாமுடைய ரத்தமா இருக்கிறதுனால அவரும் ஒரு பாவிதான். இப்ப இங்க என்ன சொல்றார் பவுல்னா, ஒரு நீதிமானாக இல்லாமல் இருக்கக்கூடிய ஆபேலுக்கு மேலேயே தேவனுடைய கரிசனை எப்படி இருக்குன்னா, அவருடைய மரணத்தின் மேல, அவருடைய ரத்தம் சிந்துதல் மேல தேவனுடைய பொறுப்பும் கவனமும் இவ்வளோ பெருசா இருக்குன்னா, எந்த தப்பும் செய்யாம பரிசுத்தரும் குற்றமற்றவரும் மாசில்லாதவருமா இருக்கக்கூடிய கிறிஸ்துவனுடைய ரத்தம் உங்களுடைய மனசாட்சியை செத்த கிரியையிலிருந்து விடுதலையாக்குறது எவ்வளவு நிச்சயம் அப்படி கேட்கிறார். அப்ப அந்த ரத்தத்தினுடைய வேல்யூ புரிஞ்சுக்கங்க. ஆரம்ப நிலைக்கு மட்டும் பத்தாது. நீங்க ஆரம்பத்துல கிறிஸ்துவை விசுவாசிக்கும் போது மாத்திரம் இல்ல, வாழ்க்கை முழுவதுமே உங்களை கழுவி சுத்திகரிக்கிறதுக்கு, உங்களை ரட்சிப்பின் பாதை முழுவதுக்கும் சப்போர்ட் பண்ணக்கூடியதாக இருக்கு. இதற்கு இணையான ஒரு வசனம் பார்க்கிறோம். எபிரேயர் 9:14. நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக
தேவனுக்கு ஒப்புக்கொடுத்த கிறிஸ்துவனுடைய ரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகளால் சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். இப்ப அந்த ரத்தம் மனசாட்சிய தெளிக்குது. துர்மனசாட்சி நீங்க தெளிக்கப்படுதல் ஆதார வசனத்தை படிச்சோம். இங்க வேற விதமா சொல்றாரு, அதே ரத்தம் நமது மனசாட்சியை சுத்திகரிக்குதான் தேவனுக்கு ஊழியம் செய்யறதுக்குங்கிற. கவனிச்சிங்களா? இப்ப இந்த வசனம் உடன்படிக்கைக்கு பின்னாடியா உடன்படிக்கைக்கு முன்னாடியா? பின்னாடி. புரியுதுங்களா? அப்ப துர்மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்டவர்களாயும் வசனம் ஆரம்பிச்சு விசுவாசத்தின் பூர்ண நிச்சயம் வரைக்கும் கொண்டு போய் விடுறதுல ஆதார வசனத்துல ஒரு பிகினிங் இருக்கு, ஒரு எண்டிங் இருக்கு, ஒரு துவக்கம் இருக்கு, ஒரு முடிவு இருக்கு. இந்த வசனம் நீதிமான்களாக்கப்பட்ட ஒவ்வொரு கிறிஸ்தவ விசுவாசிகளும் அடுத்து தேவனுக்கு ஊழியம் செய்யறதுக்கு உடன்படிக்கை பண்ணணும். அந்த உடன்படிக்கை பண்றதுக்கு தேவன் சாதாரணமா அதை ஏத்துக்கிறது இல்ல. அதுக்கு முன்னாடி இவர்களோட மனசாட்சியை கிறிஸ்துவனுடைய ரத்தம் சுத்திகரித்திருக்கணும். தேவனே, இவங்களும் உங்களுடைய பிள்ளைகள், என் நாமத்து நிமித்தம் இவங்களை ஏற்றுக்கொள்ளுங்கன்னு கிறிஸ்து நம்மளுக்காக தேவனிடத்துல ரெக்கமெண்ட் பண்ணினா மட்டும்தான் நீதிமானாக்கப்பட்ட பிறகு நமது பலியை தேவ சமூகத்துல கொண்டு போய் சேர்க்க முடியும். அப்ப நம்ம தேவனுக்கு ஊழியம் செய்யறதுக்கும் அதே ரத்தம் தான் நமக்காக என்ன பண்ணிருக்குது, சப்போர்ட் பண்ணுதுங்கிறாரு. இதைதான் தீத்துல கூட வாசிக்கிறோம். 2:14 தீத்து 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அவர் நம்மை சகல அக்கிரமங்களிலிருந்து கொண்டு தமக்குரிய சொந்த ஜனங்களாகவும் நற்கிரியைகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகவும் நம்மை சுத்திகரிக்கும்படி நமக்காக தம்மை தாமே ஒப்புக் கொடுத்தார். எது நற்கிரியை? ரொம்ப முக்கியமான வசனம். நம்ம மேல படிச்ச வசனத்திற்கு தொடர்புடைய அருமையான வசனம் இது. அவர் நம்மை சகல அக்கிரமங்களிலிருந்து மீட்டு கொண்டு குறிக்குது. பிறவி பாவங்களிலிருந்து நம்மளை மீட்டது, நீதிமானாக்கப்படுதல். தமக்குரிய சொந்த ஜனங்கள், அடுத்த வார்த்தை கவனிங்க, நற்கிரியைகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாக, பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாயும் நம்மை சுத்திகரிக்கும்படினா இந்த நற்கிரியை என்னன்னா உடன்படிக்கை வாழ்க்கை. நீதிமானாக்கப்படும் போது நம்ம எந்த நற்கிரியும் செய்யறது இல்ல. ஆனா உடன்படிக்கை செஞ்சு ஒரு நற்கிரியை தொடங்குறோம். அதுதான் ஒப்பு கொடுத்தல், பலியின் வாழ்க்கை. இதை நம்ம செய்யறதுக்கு அவர் நம்ம தம்மை தாமே என்ன பண்ணிருக்கிறாராம், ஒப்பு கொடுத்திருக்கிறாரா. அப்ப ரான்சம்னுடைய வேல்யூ இந்த இடத்துல நீங்க கவனிக்கணும். முழு மனுக்குலத்தின் பாவத்தை மன்னிக்க மட்டும் கிறிஸ்துவுடைய மரணம் வேல்யூவானது இல்ல. ஒரு குறிப்பிட்ட சந்ததியை, ஒரு ஜனத்தை, இந்த சுவிசேஷகத்தில் இருக்கக்கூடிய தலைச்சன்கள் என்று அழைக்கப்படக்கூடிய ஒரு சிறிய கூட்டத்தை தேவனோட ஸ்பெஷலா ஒப்புரவாக்கி இவங்களுடைய பலியை தேவ சமூகத்துல எடுத்துட்டு போய் அந்த பலி பூரணப்படுற வரைக்குமே ரான்சம் அங்க பயன்படுதுங்கிறதா சொல்ல வர்றாரு. புரியுதுங்களா? ஈடுபலியினுடைய மகத்துவத்தினுடைய ஆழம் இது. முழு மனுக்குலத்தை மன்னிக்கிறது மாத்திரம் அதனுடைய ஸ்பெஷல் இல்ல. இந்த ஈடுபலியினுடைய புண்ணியம் விசேஷமாக சபையாரை சுத்திகரிக்குது. அதான் செத்த கிரியைகள நீங்கி தேவனுக்கு ஊழியம் செய்யறதுக்கு உங்களுடைய மனசாட்சியை சுத்திகரிக்குதுன்னு சொல்றாரு. இங்க பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாக நீங்க இருக்கிறதுக்கு, நற்கிரியை செய்யறதுக்கு தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார் என்று நம்ம பார்க்கணும். அப்ப இந்த ஆதார வசனம் நமது நியாய தீர்ப்பின் ஒவ்வொரு படிநிலைகளை நமக்கு வெளிப்படுத்துது. எப்படி துர்மனசாட்சி நீங்க தெளிக்கப்படுதல் என்பது ஒரு ட்ரூத். இந்த சத்தியத்துக்குள்ள படிப்படியான வளர்ச்சி நிலை எப்படி இருக்கும், அது எப்படி பிராக்டிக்கலா இருக்குங்கிறதான் பாடம். அப்ப துர்மனசாட்சி நீங்க தெளிக்கப்படுதல் 2 போர்ஷன் இருக்கு. ஒன்னு உடன்படிக்கை வாழ்க்கைக்கு முன்பு, 2 உடன்படிக்கை வாழ்க்கைக்கு பின்பு. உடன்படிக்கை வாழ்க்கைக்கு முன்னாடினா அது எல்லாத்துக்கும் மாதிரி கிடைக்கின்ற பிறவி பாவ மன்னிப்பு, அதுவும் ஆட்டினுடைய ரத்தத்துல தான், கிறிஸ்துவுடைய ஈடுபலியில தான். உடன்படிக்கை வாழ்க்கைக்கு பிறகு ஊழியம் செய்யணும்னா அதுக்குன்னு விசேஷித்த ரெக்கமெண்டேஷன் வேணும். கர்த்தர் நமக்காக தேவனிடத்துல ஒப்புரவாக்கணும். நம்மளுடைய பலியை எடுத்துட்டு போய் சேர்க்கிற வேலையை கிறிஸ்து தான் செய்யணும். இது அதனுடைய 2வது பகுதி. முதல் வார்த்தையினுடைய 2 வியூ புரிஞ்சிருப்பீங்க. இப்ப அடுத்து நமது நியாய தீர்ப்பை எப்படி முழுமையாக தேவன் நிறைவேற்றி வைக்கிறார் கிறிஸ்து மூலமா என்பதை சுத்த ஜலத்தால் கழுவப்பட்டவர்களாயும் என்கின்ற 2வது வார்த்தை குறிக்கிறது. இப்ப துர்மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட பிறகு சுத்த ஜலத்தால் கழுவப்படுதல் என்பது என்ன, ஏன் கழுவப்படும்? இப்போ ரத்தம் தெளிக்கப்படுதலை பத்தி பேசிட்டு ஜலத்துக்கு ஏன் போறாரு அப்படின்னா 2மே நிழல் தான். புரியுதுங்களா? ரத்தம் தெளிக்கப்படுதல் எகிப்தின் பஸ்கா நிழல், சுத்த ஜலத்தால் கழுவப்படுதல் ஆசரிப்பு கூடார நிழல். இப்ப ஆசரிப்பு கூடாரத்துல பலியை செலுத்துகின்ற ஒரு ஆசாரியன் பரிசுத்த ஸ்தலத்துக்குள் நுழைவதற்கு முன்னதாக தனது கரங்களையும் கால்களையும் தண்ணீர் தொட்டியினால கழுவி கொண்டுதான் என்ன பண்றாரு, முன்னேறாரு.
இது பலி செலுத்துறதுக்கு தன்னை அவர் ஆயத்தப்படுத்திக் கொள்கிறார் என்பதை காட்டுது. புரியுதுங்களா? இப்ப அந்த ஆசாரியன் அதுக்கு முன்னாடி என்ன பண்றாரு? பலி செலுத்த நியமிக்கப்படுறாரு. பலி செலுத்துறதுக்கு நியமிக்கப்பட்டுட்டு சும்மா போகாம என்ன பண்றாரு? கரங்களையும் கால்களையும் கழுவுறாரு. அந்த மாதிரி நம்ம உடன்படிக்கைக்கு ஒப்பு கொடுத்த பிறகு கரங்கள் கால்களை கழுவுறது, பிறவி துர்க்குணங்கள் பாவங்களிலிருந்து முதல்ல நம்ம கழுவிட்டு உள்ள வந்திருந்தாலும் அன்றாட வாழ்க்கையில சுய பரிசோதனை ரொம்ப முக்கியம். தினசரி உலகத்தில் சஞ்சரிக்கக்கூடிய காலகட்டங்கள்ல நமது கால் நடத்தை குறிக்குது, நமது கை கிரியைகளை குறிக்குது. எங்கெங்கெல்லாம் போய் அழுக்காக்கிட்டு வர்றோம், எவ்வளவு பேரை சந்திக்கிறோம் ஒரு நாளைக்கு, எத்தனை அனுபவங்களுக்குள்ள கடந்து போறோம் என்பதை உணர்ந்தவர்களாக தினசரி கிருபாசன தண்டைக்கு போகும்போது முகம் பார்க்கும் கண்ணாடியாகிய வேத வெளிச்சத்துல தண்ணீர் தொட்டி குறிக்குது பைபிள். தண்ணீர் சுத்தமான சத்தியம், தொட்டி பரிசுத்த வேதாகமம். ஒத்து பார்க்கும்போது அதுல நமது உருவம் தெரியும். நாம இன்னதென்று என்ன பண்ணிக்கிறோம்? நம்மளுடைய தோற்றங்களை பார்க்கிற மாதிரி பைபிள் படிக்கத்தான் துர்மனசாட்சி நீங்க தெளிக்கப்படுதல் என்கின்ற வார்த்தை அடுத்து சுத்த ஜலத்தால் கழுவப்படுறதுக்கு ஏன் வழி நடத்துதுன்னா, நமது நியாய தீர்ப்பு மாயாஜாலம் இல்லைங்கிறத தேவன் இதுல வெளிப்படுத்துறார். இப்ப கிறிஸ்தவர்கள் கிறிஸ்துவை விசுவாசித்த தருணத்துல மரண தண்டனையிலிருந்து நம்ம ரட்சிக்கப்பட்டாச்சு, இப்ப மறிச்சா உடனே பரலோகம் போயிருவோம் அப்படிங்கிற ஓவர் கான்பிடன்ட் கொண்டவங்களா இருக்கிறாங்க. ஆனால் தேவன் நம்ம லைஃப்ல அற்புதத்தை மட்டுமே செய்யறாரா, அல்லது மனுபுத்திரனே நன்மை தீமை இன்னதென்றை நான் உனக்கு அறிவித்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இன்னொரு வார்த்தை அப்படின்னா என்ன அர்த்தம்னா, தெய்வீக திட்டத்துல எல்லாருடைய ரட்சிப்பும் நன்மை தீமையை அறிந்து நன்மையை மாத்திரம் செய்யணும், தீமையை வெறுக்கணும் என்பதுதான் தேவனுடைய நோக்கம். இப்ப புது சிருஷ்டி பாதையில சுத்த ஜலத்தால் கழுவப்படுதல்ங்கிற 2வது ஸ்டேஜுக்கு நம்ம வரும்போது நம்மளுடைய பிரயாசம் இப்ப ஆரம்பிக்குது. துர்மனசாட்சி நீங்க தெளிக்கப்படுதல் என்பது கிறிஸ்துவை விசுவாசிச்சா போதும், சுத்த ஜலத்தால் கழுவப்படுதல்ல இருந்து நமது வேலை ஆரம்பிக்குது. அப்படின்னா நாம தான் தண்ணியை அள்ளி கழுவிக்கணும். எந்த ஒரு கிறிஸ்தவனும் தேவன் தன்னுடைய வாழ்நாள்ல ஒரு அற்புதத்தை செய்யட்டும், தன்னை மறுரூபமாக்கட்டும் சொல்லிட்டு சோம்பேறித்தனமா அமர்ந்திருக்க மாட்டான் அப்படின்னு பிரதர் ஒரு இடத்துல எழுதுறாரு. தன் வாழ்க்கையில் தேவன் ஏதாவது ஒரு அற்புதத்தை செய்யணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்து எந்த ஒரு கிறிஸ்தவனும் உட்கார்ந்து இருந்தாலும் அது கிரியை இல்லை, அது கிரியை இல்லாத விசுவாசம். இப்ப தண்ணீரை நாம அள்ளி யூஸ் பண்றது எதை குறிக்குது அப்படின்னா, தினசரி வாழ்க்கையில சத்திய வார்த்தைகள்ல தேவனுடைய சித்தம் என்ன, அது என்னை எப்படி புடமிடுது, தேவனுடைய வார்த்தையில எனக்கான அனுமதி என்ன, தேவனுடைய வார்த்தையில நான் செய்யக்கூடாதது என்ன, ஒரு புது சிருஷ்டியா நான் டெவலப் ஆகிறதுக்கு தேவனுடைய வார்த்தை எதை சரின்னு சொல்லுது, தேவனுடைய வார்த்தை எதை தப்புன்னு சொல்லுது என்பதை உணர்ந்து தினசரி முகம் பார்க்கும் கண்ணாடியாக இருக்கக்கூடிய வேதத்துக்கு நம்ம கடந்து போகணும். புரியுதுங்களா? அப்படி போக போக அடுத்து துர்மனசாட்சி நீங்க தெளிக்கப்படுதல் ரான்சம் பிலிவோட நின்றுறதா இருந்தா சுத்த ஜலத்தால் கழுவப்பட்டவர்கள் ஆயுங்கிற வார்த்தை பவுல் பயன்படுத்தி இருக்க கூடாது. துர்மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்டு பூரண நிச்சயத்தோடு சேர கடவர்கள் அவர் முடிச்சிருக்கலாம். நடுவுல சுத்த ஜலத்தால் கழுவப்பட்டவர்களாயும் உண்மையுள்ள இருதயத்தோடுங்கிற 2 வார்த்தை நம்ம ஏதோ செய்யக்கூடிய பிரயாசத்தை பத்தி பவுல் பேசியிருக்காருன்னு சொல்லும் போதே நியாய தீர்ப்புல ஸ்டெப் பை ஸ்டெப்பா நமது பிரயாசம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அவர் திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் நம்மளை சுத்திகரித்து கரை திரை அற்றவர்களாக நம்ம படிக்கிறோம் இல்லைங்களா? எபேசியர் 5:26-27 படிக்க வேண்டாம். அப்ப நம்மளை ரான்சம்னால சுத்திகரிக்கிறவரு திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் கரை திரை அற்றவர்களாக சுத்திகரிக்கிறதுன்னு ஏன் தண்ணி கிட்ட போறார்? கர்த்தரே நம்மள ஏன் தண்ணி கிட்ட வழி நடத்தினார்னா, கர்த்தர் இயேசு நமக்காக மரித்தார் என்றதை விசுவாசிப்பது ஒரு ஆரம்ப நிலைனா, வேத எழுத்துக்களுக்குள்ள வந்து வேத வசனங்கள் கற்பித்திருக்கக்கூடிய சகல காரியங்கள்ல மட்டும்தான் மனுஷன் நன்மை தீமை அறிந்து கொள்ள முடியும். முதல் லெசன்லயே கேட்டிருக்கோம், வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவாவினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேர்ச்சி அடையணும்னா, எந்த நற்கிரியும் செய்ய தகுதியுள்ளவனாக இருக்கணும்னா, அவைகள் உபதேசத்திற்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் நீதியை படிப்புதலுக்கும் எல்லாவற்றுக்கும் பிரயோஜனமா இருக்கிறது நம்ம வாசிக்கும் போது அதுல என்ன சொல்ல வர்றாரு? கர்த்தருடைய ரான்சம் விசுவாசித்த பிறகு உங்களுடைய சித்தம் இன்னதென்பதை வேதத்துல மட்டும்தான் நீங்க தெரிஞ்சுக்க முடியும். நம்மளுடைய பலவீனம்னா என்னன்னு நம்ம அப்பதான் புரிஞ்சுக்க முடியும். நம்மகிட்ட இருக்கக்கூடிய திறமை தாளம் என்னங்கிறதையும் பைபிள் படிக்கும் போதுதான் புரிஞ்சுக்க முடியும். வெட்டி எரிய வேண்டிய விசக்கனிகள் என்ன,
வளர்த்து கொள்ள வேண்டிய ஆவியின் கனிகள் என்ன என்பதை சகலத்தையும் பைபிள்ல இருந்து மட்டுமே தெரிஞ்சுக்க முடியும். இதை வேற விதமாக நம்ம வாசிக்கிறோம். 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாய் இருந்தீர்கள். ஆயினும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலும் நமது தேவனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், நீதிமான்கள் ஆக்கப்பட்டீர்கள். இந்த வசனம் கொஞ்சம் மொழிபெயர்ப்பு முன்ன பின்ன இருக்கு. இந்த வசனத்தை எப்படி நம்ம புரிஞ்சுக்கிற மாதிரி படிக்கலாம் அப்படின்னா, உங்களில் சிலர் எப்படிப்பட்டவர்களா இருந்தீர்கள், ஆயினும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் கழுவப்பட்டீர்கள், நீதிமான்களாக்கப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், தேவனுடைய ஆவியை கொண்டு. அப்படி முடியணும் வசனம். அப்பனா ஏன் இந்த வசனத்தை படிக்கிறோம் அப்படின்னா, ஆண்டவருடைய நாமத்தினால் மீட்கப்பட்டதோடு மட்டும் முடிக்காம, கழுவப்பட்டீர்கள், நீதிமான்களாக்கப்பட்டீர்கள், தேவனுடைய ஆவி ஏன் வருதுங்க? தேவனுடைய ஆவியினாலும்ங்கிறது கடைசியா வரணும்னு சொன்னோம் இல்லைங்களா? முன்னாடி இருக்கு, அது கடைசியா கொண்டு போகணும். ஆவி குறிக்குது தேவனுடைய வசனம். இப்ப ரேன்சம பிலீவ் பண்ற ஒவ்வொருவரையும் எதனால் கர்த்தர் சுத்திகரிக்கிறாரு? தேவனுடைய அனுமதி என்ன நம்மளுடைய சுத்திகரிப்புலனா, வேத வசனங்களை படிக்க படிக்க ஒரு மனிதனுடைய கெட்ட சிந்தை வெளியே போகுது. மனம் புதிதாகிறதுனால நாளுக்கு நாள் அந்த மனிதன் மறுரூபமாக்கப்படுறானா, வேத வசனத்தை தியானிப்பது ரொம்ப ரொம்ப, படிக்கிறது இல்லை, தியானிக்கிறது. என்னை குறித்து தேவனுடைய சித்தம் என்ன என்பதை எந்த ஒரு மனிதனும் பைபிள் பரிசுத்த வார்த்தைகளை படிக்க ஆரம்பிச்சானா இன்னொருத்த போய் கேட்கவே மாட்டான். எப்போ தேவனுடைய வார்த்தைகளை படிக்க நேரத்தை நம்ம செலவழிக்க நம்மளால முடியலையோ, பிரதர் நான் இந்த வாழ்க்கையில் இந்த முடிவு எடுத்திருக்கேன், இது சரியா தப்பான்னு சகோதரன் போய் நிற்கவே மாட்டோம். ஏன்னா உங்களை குறித்த நன்மை தீமை இன்னது என்பதை வேதத்துல எழுதி வச்சிருக்காரு. சில சகோதரர்கள் பலகீனமான வார்த்தை பயன்படுத்துவாங்க. என்ன பிரதர், ஏதாவது ஒரு முக்கியமான காரியங்களா நம்ம பேசும்போது சொல்லுவாங்க, என்னை பத்தி அப்பா என்ன சித்தம் வச்சிருக்காரோ அது நடக்கட்டும் பிரதர். பரிசுத்தவான்கள் எல்லாருக்கும் ஒரே சித்தம் தான் இருக்கு. இவருக்கு ஒரு சித்தம், அவங்களுக்கு ஒரு சித்தம், அவருக்கு ஒரு சித்தம்னு பைபிள்ல ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சித்தம் தேவன் எழுதி வச்சிருக்காரா? நம்ம எல்லாருக்கும் ஒரே சித்தமா? நம்ம எல்லாருக்கும் ஒரே சித்தம் என்ன? பழைய மாம்சத்தை முற்றிலும் என்ன பண்ணுங்க, வெட்டி போடுங்க, புதிய சிருஷ்டியில என்ன பண்ணுங்க, வளர்ச்சி அடைங்க, என் குமாரனுடைய சாயலுக்கு முழுமை அடைங்கிற இந்த மொத்தத்துக்கும் ஒரே ட்ரூத் தானே, ஒரே சித்தம் தானே. இப்ப என் வாழ்க்கையில தனி சித்தம்னா இது யார் வார்த்தை? பெயர் சபை போதகர்கள் தான் பயன்படுத்துவாங்க. என்னை பற்றி தேவன் ஏதோ ஒரு சித்தம் வச்சிருக்காரு, அதை செஞ்சே தீர்வார் அப்படிம்பாங்க. சபை எல்லாத்துக்கும் ஒரு சித்தம் தான், அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு எங்க போனோம்? அதனாலதான் கர்த்தர் சொல்றாரு பாருங்க, யோவான் 12:48. என்னை தள்ளி என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவனை நியாயம் தீர்க்கிற ஒன்று இருக்கிறது. நான் சொன்ன வசனமே அவனை கடைசி நாளில் நியாயம் தீர்க்கும். இப்போ நீங்க பதில் சொல்லுங்க, தேவன் நம்மளை நியாயம் தீர்க்கிறாரா? கிறிஸ்து நம்மளை நியாயம் தீர்க்கிறாரா? தேவனுடைய வார்த்தை நம்மளை நியாயம் தீர்க்கு. அப்ப தேவன் நியாயம் தீர்க்கிறது இல்ல. அப்ப கிறிஸ்து நம்மளுக்கு நியாயம் தீர்க்கிற அதிகாரம் முழுவதும் குமாரனுக்கு கொடுத்திருக்கிறாருன்னு சொல்லியிருக்கிறார். ஒரு நாளை குறித்திருக்கிறார், தான் நியமித்த மனிதனை கொண்டு நியாயம் தீர்ப்பாருங்கிறது 1000 ஆண்டு முழுமையும் கிறிஸ்துவுக்காக படைக்கப்பட்டிருக்கு. அப்ப எல்லாருடைய சபையினுடைய நியாய தீர்ப்பு அங்கதான், திரள் கூட்டமும் அங்கதான், முழு மனுக்குலத்தினுடைய நியாய தீர்ப்பு அங்கதான். அதை செய்யறது கிறிஸ்துன்னு சொல்லப்படுது. பெரிய நியாயாதிபதி தேவன் என்று ஒரு வசனம் சொல்லுது. ஆனா இந்த வசனத்துல கர்த்தர் சொல்றாரு, நான் சொல்லிய வசனம் தான் உங்களை நியாயம். எது உண்மை? எப்படி கன்க்ளூஷன் வரலாம்? நம்ம பாடத்தினுடைய ஆதார வசனம் பாக்குற மாதிரியே எல்லாமே ஒன்னோட ஒண்ணு பின்னி பிணைஞ்சிருக்கக்கூடிய உண்மை. தேவன் தான் நியாயம் தீர்க்கிறாரு. யாரை வச்சு? குமாரன் வச்சு. குமாரன் தான் நியாயம் தீர்க்கிறாரு தனது வார்த்தையை வச்சு. டூல் அது வார்த்தை என்னங்க? தேவ ஜனங்களை அல்லது மனுக்குலத்தை நியாயம் தீர்க்கக்கூடிய ஒரு கருவி தேவனுடைய வார்த்தை. மிகப்பெரிய நியாயாதிபதி தேவன், சிறிய நியாயாதிபதி கிறிஸ்து. இவங்க 2 பேரும் எந்த அளவீடுகளை நம்மளை நியாயம் தீர்க்கிறாங்கன்னா வசனம். அப்ப வசனம் ஒரு மனிதனுடைய உள்ளத்துல சொல்லும், நீ செய்யறது தப்பு, நீ செய்யறது சரி. அப்ப அதுக்கு நாம என்ன செய்யறவங்களா இருக்கணும்? உங்களுடைய வார்த்தைகள் கிடைத்த உடனே அவைகளை நான் உட்கொண்டேன் என்று சொல்லுகிற பிரகாரமாக எந்த மனிதனுக்கு நியாய தீர்ப்பு தெரியுமா இந்த சுவிசேஷ விதத்துல? இதை நல்லா சீக்கிரட்டா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நம்ம எந்த ஒரு பலகீனமான ஆட்களுக்கும் எதிர்த்து நிற்க மாட்டோம். எந்த சகோதரர்களோடையும் நம்ம ஆர்கியூ பண்ண மாட்டோம். யாரை குறிச்சு மன எரிச்சல் அடைய மாட்டோம். ஒரு நிதானம் பிறக்கும். யாருக்கு தெரியுங்களா? தினசரி தேவனோடு நெருங்கி நடக்கக்கூடிய ஒரு மனிதர்களாக நம்ம இருந்து, கிருபாசன தண்டையில ஒரு உண்மையான ஒரு உறவு வச்சிருந்து,
வேத வசனங்களுக்கு பயந்து நடுங்கி அந்த வசனம் தான் எனது வாழ்க்கை அப்படின்றத உணர்வு பூர்வமா உணர்ந்து வாழக்கூடிய எந்த ஒரு மனிதனும் இந்த நியாய தீர்ப்பையே தொடங்காம சிலர் நம்ம மத்தியில இருப்பாங்க. விஷயங்கள் எவ்வளவு படிச்சாலும் கேட்டாலும் புரியாம இருப்பாங்க. இவங்களை பார்த்தா குழந்தை மாதிரி பார்த்துட்டு கடந்து போவோம். ஏன் நம்ம சில நேரங்கள்ல வாக்குவாதங்கள் பிரச்சனைகளை சந்திக்கிறோம் தெரியுங்களா? நமக்கு புரிஞ்ச மாதிரியே எல்லாருக்கும் சமமா புரிஞ்சிருக்கணும்னு நினைக்கிறதுனால. இந்த இந்த பாடம் யாருக்கு புரியும்னா ஒரு நியூ கிரியேஷனுக்கு மட்டும்தான் புரியும். அவங்கதான் தங்களுடைய வாழ்க்கையில இந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பா நிறைவேறக்கூடிய நியாய தீர்ப்பின் 4 படிநிலைகளையும் கிராஸ் பண்றதே அவங்களால மட்டும்தான் முடியும். கடந்த பாடத்துல நம்ம உங்களுக்கு சொன்னோம். திரள் கூட்டம் கூட சில தாளந்து திறமைகள் உடையவங்களா இருப்பாங்க. தேவனுடைய புதுப்பாட்டை ஒன்லி 1,44,000 பேர் மட்டுமே பாட முடியும்னு சொன்னோம். ஞாபகம் இருக்குங்களா? அந்த புதுப்பாட்டுனா என்ன? தெய்வீக திட்டம் பற்றின தெள்ள தெளிவான ஞானம் எல்லாருக்கும் இன்னைக்கு கிடைக்கிறது இல்ல. இந்த ஞானத்தை எதுல சபை சம்பாதிக்குதுன்னா, எழுதி வச்சிருக்கிற தேவனுடைய வார்த்தையில் அவருடைய சித்தம். தேவனுடைய வார்த்தை நடுப்பகல் வரைக்கும் நம்மளை பிரகாசிக்க செய்துன்னு சொல்லும் போதே எந்த ஒரு மனிதனையும் பேதையாக அதை விடாது. அந்த மனிதனுக்கு இது தெரியல அப்படிங்கிற அளவுக்கு இருக்காது. அந்த மனிதன் அவ்வளவு ஞானியா இருப்பான். வேத எழுத்துக்கள்ல சொந்த வாழ்க்கையில தாழ்மையோடு இருப்பான். சோ 2வது படிநிலை ரொம்ப முக்கியம். சுத்த ஜலத்தால் கழுவப்படுதல். 3வது அது என்ன? உண்மையுள்ள இருதயம். கரெக்டா கொண்டு போறாரு பவுல். நீங்க கரெக்டா புரிஞ்சுக்கணும். ஈடுபலியினுடைய புண்ணியம் என் வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறதோட நின்னுட்டா நாமளும் மாய்மால கிறிஸ்தவர்கள் ஆயிடுவோம். மாயாஜாலத்தை விரும்புகிறவர்கள் ஆயிடுவோம். முதவே சொல்லிட்டோம். அதுக்கு 2வது பிரயாசப்படுங்க. வேத எழுத்துக்கள்கிட்ட போங்க. வேத எழுத்துக்கள் உங்களை புடமிடும், சுத்திகரிக்கும், நன்மை தீமையை சுட்டி காண்பிக்கும், எல்லாவற்றிலும் உங்களுக்கு நியாய தீர்ப்புல வழிநடத்தி உங்களை முடிவு வரைந்த வழி நடத்தும்ன்றதை நம்ம பார்த்துட்டோம். இப்ப இருதயம் இந்த இடத்துல ஏன் சம்பந்தம் இல்லாத பேசுறாரு அப்படின்னா, சம்பந்தம் இல்லாம இல்ல, இருதயம் என்ற வார்த்தையை ஏன் இந்த இடத்துல வைக்கிறார் அப்படி வச்சுக்கலாம். அப்படின்னா இந்த இருதயம் என்பது மனசாட்சியில எந்த அளவுக்கு இந்த நியாய தீர்ப்புல நம்ம கடந்து போகும்போது நமது உண்மை இருக்கு என்பதை காண்பிக்குது. உதாரணமாக இப்போ வேத எழுத்துக்கள்ல அனுமதிக்கிறவைகள் அனுமதிக்காதவைகளை தெரிஞ்சும் கண்ணை மூடுறது இருக்கு. நல்லா படிச்சு தேவனுடைய வார்த்தைகளை நல்லா கேட்டும் இது செய்யக்கூடாதுன்னு தெரிஞ்சும் செய்யறவங்க தெரியாம செய்யறாங்கன்னு சொல்ல முடியாதுல்ல. அப்படி அவங்க செய்யற தவறுக்கு என்ன காரணமா இருக்குங்கிறத 3வது வார்த்தையை நமக்கு கத்துக் கொடுக்குது. தங்களை தாங்களே ஏமாத்திக்கிறாங்க. உண்மையுள்ள மனசாட்சி இல்லாதவங்க என்ன செஞ்சுக்கிறாங்களாம்? தங்களை. அது என்ன? அப்ப உண்மையுள்ள மனசாட்சினா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன அப்படின்னா, இப்ப பாருங்க, ஒவ்வொரு நாளும் கிருபாசன தண்டை நம்ம நெருங்கும் போது நாம முழு மனசோட பரிசோதனை செஞ்சு சேரணும். இன்றைய நாள் எனக்கு எப்படி கடந்து போச்சு, எந்தெந்த இடங்களில் எல்லாம் நான் தவறு செஞ்சேன், எவ்வளவு குற்றங்கள் குறைகள் எனக்குள்ள இருக்கு, தேவனுடைய பார்வைக்கு மறைவானது ஒண்ணுமே இல்ல, சகலமும் அவருடைய பார்வைக்கு வெளிச்சமா இருக்குன்னு சொல்லும்போது தேவன் நம்மளை பார்க்கிறாருங்கிறத 100% பயத்தோடும் பக்தியோடும் அதே நேரத்துல உள்ளத்தை கம்ப்ளீட்டா உடைச்சு தைல குப்பியை உடைச்சு தேவ பாதத்துல ஊத்துற மாதிரி ஊத்துறதுதான் உண்மையில இருதயம். அதாவது நம்மளை குறிச்ச ஒளிவு மறைவற்ற ஒரு தியானம்னு சொல்லலாம். நம்மளை பற்றிய மறைவில்லாத ஒரு மனநிலைன்னு சொல்லலாம். இதான் உண்மையில இருதயம். அப்படின்னா என்னை பத்தி நான் கிருபாசனத்துக்கு போறதுக்கு முன்னாடியே தேவன் நான் யாருன்னு அறிவார். நான் போய் புதுசா ஸ்டேட்மெண்ட் கொடுக்கணும்ன்ற அவசியம் இல்லை. அப்படி இருக்கும்போது ஏன் கிருபாசன தண்டையில நம்ம உண்மையா இருக்கணும் அப்படின்னா, தேவனுக்கு எல்லாம் தெரியும். பட் நீங்க யார் என்பதை எந்த அளவுக்கு உண்மையாக அறிக்கையிடுறீங்கிறது ரொம்ப முக்கியம் இல்லையா? இப்ப பாருங்க, ரான்சம விசுவாசிக்கிறோம், துர்மனசாட்சி நீங்க தெளிக்கப்படுதல், சுத்த ஜலத்தால் கழுவப்பட்டோம், அடுத்து கிருபாசன தண்டைக்கு போறோம் உண்மையுள்ள இருதயத்தோடு. அப்ப தேவனுடைய வார்த்தை நம்ம கண்ணு முன்னாடி வந்து நிக்குது. ஆண்டவர் மூலம் ஜெபத்தை ஏறெடுக்கிறோம். நெக்ஸ்ட் தேவனுடைய வார்த்தை நம்ம படிச்சது, அன்றைய தினத்துல தியானிச்சது. ஒரு மன்னா கூட நீங்க எக்ஸாம்பிள் எடுத்துக்கங்க. ஒரு பேராகிராஃப் கொண்ட ஒரு மன்னாவுல கூட தேவன் அன்றைய தினத்துல நம்மகிட்ட பேசியிருக்கிறார். இரவின் கீதங்கள்ல கூட பேசுறாரு. ஒரு வசனம் கூட நம்ம கண்ணில் பட்டிருக்கோம். பட் அதுல ஏதோ நாம செய்யற தவறுகள் நமக்கு சுட்டி காண்பிக்கப்பட்டிருக்கும். இது மனசாட்சியை குத்துது. இப்போ சகோதரர்கள்ட்ட சில நேரங்கள்ல தெரிஞ்ச விஷயத்த தெரியாத மாதிரி காமிச்சிட்டு சந்தேகம் கேட்போம். இது சரி இது தப்புன்னு அவங்க சொன்னாங்கன்னா கூட அதை பின்பற்றுறதுல உண்மையா இருக்க மாட்டோம். இங்க கேட்கறது ஒரு மாதிரி இருக்கும், வெளியில போய் நம்ம நடப்பிக்கிற கிரியை ஒரு மாதிரி இருக்கும் சகோதரர்கள்ட்ட பேசு வார்த்தை நடத்தும் போது. ஆனா தேவ சமூகத்துல தேவனை நம்ம ஏமாற்ற முடியாது. பட் யாரை ஏமாத்த வாய்ப்பு இருக்கு? நம்ம மனசாட்சி.
தேவ சமூகத்துல தேவனை ஏமாத்த முடியாது. ஒருவேளை நடந்த விஷயங்களை உள்ளபடி நாம அறிக்கையிடலைன்னா, அதை சிந்திச்சு தியானிக்கலைன்னா, தேவனுக்கு எல்லாம் தெரியும். நம்ம மனசாட்சியே நம்மளை குற்றப்படுத்தும் இல்லைங்களா? அப்போ நீ தேவனுடைய நியாய தீர்ப்புல எந்த கட்டத்துல இருக்கிற, உனக்கு தேவன் எவ்வளவோ நன்மைகளை அவருடைய வார்த்தையில கற்றுக் கொடுத்திருக்கிறாரு. பட் நீ ஏன் தவிர்க்க வேண்டிய விஷயங்களை இன்னும் தவிர்க்கல, நீ செய்ய வேண்டியவைகளை இன்னும் ஏன் செய்யலன்னெல்லாம் நம்மளுடைய மாம்சம் நம்மளை கேள்வி மேல நம்மளுடைய மனசாட்சி நம்மளை கேள்வி மேல கேள்வி கேட்குது இல்லைங்களா? அதுதான் ஒரு மனிதன் சரியான நியாய தீர்ப்பின் பாதையில இருக்கிறாருன்னு அர்த்தம். எந்த ஒரு மனிதன் தனது மனசாட்சிக்கு பயந்து நடக்க ஆரம்பிக்கிறாரோ, இன்னொரு விதத்துல சொன்னா மனசாட்சி என்பது நமக்கு புது சிந்தை தான். பழைய மனிதனுக்கே ஒரு மனசாட்சி இருக்குன்னு சொல்றோம் இல்லைங்களா? நமக்கு புதிய சிருஷ்டிக்குரிய மனசாட்சின்னு சொல்லலாம். இதை கேட்கும் போது அந்த மனிதனுக்கு ஒவ்வொரு நாளும் நியாய தீர்ப்பின் பாதையில அவன் வளர்ச்சி அடைஞ்சிட்டு போயிட்டே இருப்பான். ஒவ்வொரு நாளும் தன்னுடைய மனசாட்சி செத்த கிரியைகள்ல இருந்து அவங்களை படிப்படியா சுத்திகரிக்கிறதை நம்ம பார்க்கிறோம். இதைதான் பஸ்கா காலகட்டங்களுக்கே நம்ம பயன்படுத்தக்கூடிய வசனம் இல்லைங்களா? 1 கொரிந்தியர் 11:31-32 படிங்க. நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். நாம் நியாயம் தீர்க்கப்படும் போது உலகத்தோட ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாதபடிக்கு கர்த்தராலே சிட்சிக்கப்படுகிறோம். இது என்ன? நம்மை நாமே நிதானித்தறிந்தால் நியாயம் தீர்க்கப்படும். அப்ப நாமளே நியாயம் தீர்க்கணும் அப்படி பவுல் சொல்றாரா? அந்த நிதானித்தறிதல்ல என்ன வருது அப்படின்னா, நியாய தீர்ப்பு செய்யறத பத்தி பேசல. நியாய தீர்ப்பு செய்யறதுக்கு, தேவன் நம்மளுடைய வாழ்க்கையில செய்யறதுக்கு நமது இருதயத்தை நாமளே முன்னாடி நிதானிச்சிட்டோம் அப்படின்னா தேவனுடைய கரத்திலிருந்து நம்ம தப்பிக்கலாம் அப்படி சொல்ல வர. ஏன்னா உலகம் முழுவதுக்கும் நியாய தீர்ப்பு வரப்போகுது மகா உபத்திரவ காலகட்டத்துல. அந்த மகா உபத்திரவ காலகட்டத்துல எல்லா ஜனங்களும் நியாய தீர்ப்பை அடைய போறாங்க. அதுக்கு முன்னாடி மிகப்பெரிய சீரழிவு, அழிவு காத்திருக்கு. இப்ப அந்த அழிவின் காலகட்டத்துல உடன்படிக்கை செய்து புது சிருஷ்டி லைஃப் வாழ்ந்து ஒருத்தர் தண்டனை அனுபவிச்சு சாகுறாங்க. ஒண்ணு திரள் கூட்டமா இருக்கணும், இல்லைன்னா பாவத்தை மறுபடியும் மீண்டும் செய்ய திரும்பிய 2ஆம் மரண வகுப்பாளர். இந்த நியாய தீர்ப்புக்கு நீங்க தப்பிக்கணும்னா அதுக்கு முன்னாடி கர்த்தரால சிட்சிக்கப்படுறதுக்கு நீங்களே உங்களை நிதானிச்சிருங்கன்னு பவுல் சொல்றார். புரியுதுங்களா? உலகத்தோட ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறது, உலகத்துக்கு வந்தா அது முதல் மரணம் தான் மகாபத்திரத்துல. உங்களுக்கு வந்துச்சுன்னா அது 2ஆம் மரணம். நீங்க என்ன பண்ணக்கூடாது? அந்த நியாய தீர்ப்புக்குள்ள கடந்து போயிராதபடிக்கு தினசரி கிருபாசன தண்டைக்கு போய் உங்க மனசாட்சி புது சிருஷ்டியினுடைய வாழ்க்கை பாதையில எந்த அளவுக்கு முன்னேறி இருக்கிறீங்க, எந்த அளவுக்கு வீழ்ச்சியை சந்திச்சிருக்கிறீங்க, உங்களுடைய ஒவ்வொரு நாளும் உங்களுக்குள் இருக்கக்கூடிய குறைகள் குற்றங்கள் என விசேஷமாக இந்த காலகட்டங்கள், இந்த சோதனையை அதிகம் நம்ம சோதிப்பதற்கும் நம்மளுடைய இருதயங்களை பரீட்சை பார்ப்பதற்குமான அவசியமான காலகட்டம் இந்த 3 மாத காலகட்டம். ஏன் அப்படின்னா ஒரு வாழ்க்கையினுடைய ஒரு வருடத்தை நம்ம நிறைவு செய்து ஒரு புதிய வருடத்துக்குள்ள நம்ம என்ன பண்றோம்? கடந்து போ. அப்ப ஒரு லைஃப் நமக்கு கிடைக்குது. இந்த ஆண்டுல நம்ம எவ்வளவோ மிஸ்டேக் பண்ணிருக்கிறோமோ அந்த மிஸ்டேக்கை எல்லாம் ஏதோ பெயர் சபை ஜனங்க மாதிரி அப்பத்திலும் பாத்திரத்திலையும் போய் கை வச்சவனே தேவன் மாயா ஜாலமா நமக்கு மன்னிச்சு அடுத்த வருஷத்துக்குள்ள அனுப்புறாருங்கிறது மாதிரி புரிஞ்சுக்காம சுத்த ஜலத்தால் கழுவப்பட்டுட்டு உண்மையுள்ள இருதயத்தோடு தினசரி நீங்க என்ன பண்ணணும்? கிருபாசன தண்டையில உங்களுடைய மனசாட்சியை நீங்க யோசிச்சு பார்த்து சரண்டர் ஆயிட்டே வந்தீங்கன்னா தேவன் நம்மளை கவனிக்கிறாராம். நம்ம பிள்ளைங்க நான் செய்யக்கூடிய நியாய தீர்ப்பை என் வசம் விடாம அவங்க மனசாட்சியை அவங்களே சுத்திகரிக்கிறதுக்கு முயற்சி பண்றதுனால இவங்களுடைய தண்டனையை நான் செய்ய போறதில்ல, அவங்களே அவங்களுக்கு சிக்ஷை செய்யும்படி அவங்களே அவங்களை ரெடி பண்ணிக்கிட்டாங்க. அதாவது ஒரு இடத்துல ஒரு ரீப்ரிண்ட் பாயிண்ட்ல பிரதர் எழுதிக்கிறாரு, ரொம்ப அழகா சொல்றாரு. தண்டனையை நமக்கு நாமே அமுல்படுத்தும் போது பொறுப்புணர்ச்சிக்குள்ள நம்ம அதிகம் போறோங்கிற. நமது நியாய தீர்ப்புல நமது குற்றத்தை உணர்ந்து நானே சில சிக்ஷைகளை செஞ்சுக்கிறேன்னு சொல்லிட்டு தேவ சமூகத்துல ஒரு தீர்மானம் எடுத்து நம்மளுடைய தீமைகள் இருந்து நம்ம வெளியே வர்றதுக்கான சில சரீர சிக்ஷைகளை நமக்கு நாமளே அமுல்படுத்தும் போது, விழுந்த இடத்துல மறுபடியும் விழுகக்கூடாதுங்கிற ஒரு தீர்மானத்தை நம்ம எடுக்கும் போது தேவனுக்கு அது ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவர் செய்யற நியாய தீர்ப்பின் தண்டனையிலிருந்து
நாமளே சில சிக்ஷைகளை செஞ்சுட்டு திருந்திக்கிறோம் அப்படிங்கிற ஒரு மனநிலைக்குள்ள போகும்போது அது தேவனுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இதை யார் செஞ்சிருக்கிறாங்க அப்படின்னா, சங்கீதம் 19:12 முதல் 14 வரைக்கும் தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கும். துணிகரமான பாவங்களுக்கு உமது அடியேனை விலக்கி காரும். அவைகள் என்னை ஆண்டு கொள்ள ஒட்டாதிரும். அப்பொழுது நான் உத்தமனாகி பெரும் பாதகத்துக்கு நீங்களாய் இருப்பேன். என் கல்மலையும் என் மீட்பெருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்தில் பிரிதியாய் இருப்பதாக. எத்தனை வார்த்தைகள் இங்க பயன்படுத்துறாரு பாருங்க. முதல்ல பிழைகளை உணர்கிறவன் யார் அப்படின்னு கேட்கிறாரு. என்ன சொல்ல வர்றாருன்னா, தனக்குள் இருக்கக்கூடிய குற்றங்களை எல்லாராலையும் உணர முடியாது. அந்த உணர்வை தாவீதுக்கு தேவன் கொடுத்திருக்காரு. அப்படி சொல்லும் போது தாவீது வாழ்க்கையில மறைவான குற்றங்களும் இருந்திருக்கு, துணிகர பாவங்களும் இருக்கு, மீறுதலும் செஞ்சிருக்கிற. இதெல்லாம் கவனிக்கிறாரு. இதற்கெல்லாம் என்னைய துணிகரமான பாவங்களுக்கு அடியனை விலக்கிக்காரும், தொடர்ந்து அவைகள் என்னை ஆண்டு கொள்ள ஒட்டாதிரும், அப்பொழுது நான் உத்தமனாகி பெரும் பாதகத்துக்கு நீங்களாவேன்னு அவர் எழுதியிருக்கிறார். இன்னைக்கு நாம இதே அறிக்கை செஞ்சோம்னா வரப்போற மிகப்பெரிய ஆபத்து காலத்துக்கு தப்பு வைக்கப்படும். தாவீது உத்தமனாகி பெரும் பாதகத்துக்கு தப்பி வைக்கிறேன்னு சொல்றாரு இல்லைங்களா? தேவனால் தப்பி வைக்கப்படுவேன்னு. அந்த பெரும் பாதகம் நமக்கு வரப்போற மகாபத்திரம். தாவீது நம்ம ஒவ்வொருத்தருடைய சார்பாகவும் இந்த விண்ணப்பத்தை ஏறெடுக்கிறார். சொல்லிட்டு, என் கண்மலையும் என் மீட்பருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உடைய சமூகத்தில் எப்பொழுதும் பிரீதியா இருப்பதாக. வார்த்தைகளையும் இருதயத்தையும் கனெக்ட் பண்றாரு. கவனிச்சிங்களா? நாம வார்த்தைகள் பேசுறது மனசாட்சி, மனசுக்குள்ளிருந்து வெளிப்படுத்தக்கூடிய ஒரு வாசல். வாய் வாசல். ஆனா இருதயம் தான் ஒவ்வொரு நாளும் நம்ம சிந்திக்கிறத, நம்ம யோசிக்கிறத முற்றிலும் ஸ்டோரேஜ வச்சிருந்து அதை டெலிவரி பண்ணக்கூடிய இடம் தான் வார்த்தை. அப்போ விசுவாசத்தின் பூர்ண நிச்சயத்துக்கு போறதுக்கு முன்னாடி தேவனுடைய வார்த்தைகளால ஒவ்வொரு நாளும் கழுவப்படக்கூடிய நாம அதை உண்மையுள்ள மனசாட்சியோட கழுவுறோமாங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். வேத எழுத்துக்கள் சொல்லப்பட்ட விஷயங்களை மீறியும் யோசிக்க கூடாது. வேத வசனங்கள் சொல்லாததையும் செய்யக்கூடாது. சொன்னதை செய்யாமலும் இருக்கக்கூடாது. இதுதான் உண்மையுள்ள மனசாட்சினா. தேவன் என்கிட்ட டைரக்டா பேச மாட்டாரு. அவருடைய வார்த்தை எனக்கு இதை கத்துக் கொடுத்துருக்கு. அதுல என்னுடைய பிழைகள், என் குற்றங்கள் எல்லாத்தையும் நான் உணர்ந்திருக்கிறேன். இவ்வளோ மீறுதல் என்கிட்ட இருக்கு. பட் இனிமே நான் இதை செய்ய போறது. இதுல இருந்து நான் வெளியே வர்றதுக்காக சில சிக்ஷைகளையும் தண்டனையும் எனக்கே நான் அமல்படுத்துறேன். எனவே தேவன் என்னை விடுவிப்பாருங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கும்போதுதான் கிருபாசன தண்டைக்கு அப்படி போயிட்டு எந்திரிக்கும் போது ஒரு புதிய பலனை நம்மளால ஃபீல் பண்ண முடியும். நீங்க பரிசோதனை கூட பண்ணி பாருங்க. இன்று இரவே நீங்க போயிட்டு ஒருவேளை பிரேயர்ல தனியா ஒரு 1/2 hour செலவு பண்ணலாம். தேவனுடைய வார்த்தைய, இரவின் கீதங்களோ ஏதோ ஒரு பகுதியை எடுத்து நீங்க வாசிச்சுட்டு கிருபாசன தண்டையில உட்காந்து கண்மூடி சிந்திச்சு மாத்திரம் பாருங்க. கடந்த ஆண்டை சிந்திச்சு பார்த்துட்டு இதுல ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய பேச்சு, நம்மளுடைய கிரியைகள், நேரங்களை நாம செலவு பண்ண விதம், பலி செலுத்திய விதம், நமது குணலட்சண வளர்ச்சி, அதுல இருக்கக்கூடிய கெட்ட விஷயங்கள், நன்மையான விஷயம், எது வளர்ச்சியில காணப்படுது? தேவன் எதிர்பார்க்கக்கூடிய நன்மையா அல்லது மாம்ச கனிகளாகிய தீமை ஒப்பிட்டு பார்க்கும்போது தேவன் நம்மளுடைய லைஃப்ல எவ்வளோ நன்மை செஞ்சிருக்கிறாரே, பட் அவர் கொடுத்துட்ட எவ்வளோ நன்மைக்கும் அவருடைய வார்த்தைகள் ஒவ்வொரு நாளும் நம்ம மேல கண் வச்சு ஆலோசனை சொல்லியிருக்கிறாரே, அவர் கொடுத்துட்ட இந்த வார்த்தைக்கு என்னுடைய ரெஸ்பான்ஸ் இந்த ஆண்டுகள் என்னவா இருந்திருக்கு? ஒருவேளை நான் குறைந்து காணப்படுவேன், ஆனால் தேவனே நான் அதை திருத்திக் கொள்வதற்கு எனக்கு சந்தர்ப்பம் கொடுக்க அப்படின்னு ஜெபத்தோட மாத்திரம் நிறுத்திடாம, ஜெபத்தை விட்டு எழுந்த பிறகு அந்த அவேர்னஸ்ல எப்போதுமே காணப்படுறதா உண்மையான பரிசுத்தமாக்குதலுடைய ஒரு புரிதல். ஜெபிச்சுட்டு கடமைக்கு போறதில்ல, படிச்சுட்டு கடமைக்கு போறதில்ல, கேட்டுட்டு இந்த காதலை வாங்கி இந்த காதலை விட்டுட்டு போறது ஒரு புது சிருஷ்டி லைஃப்ல. ஜெபித்தல், படித்தல், வாசித்தல், தொடர்ந்து தியானித்தல், நம்மளுடைய மனசாட்சியை நம்ம தொடர்ந்து தேவனுக்கு முன்னாடி ரூபகாரப்படுத்தின பிறகு எழுந்து நம்ம புறப்படும் போது நான் ஒரு நியூ கிரியேஷன்ங்கிற ஒரு சிந்தை உலகத்துக்குள்ள நம்ம பிரவேசிச்சாலும் கூட, எல்லா மனிதர்களையும் சந்திச்சு பழகி உறவுகளோடு இருந்தாலும் கூட அந்த அலாட் இருந்துகிட்டே இருக்கும். அப்படிப்பட்ட மனசாட்சி தினசரி கிருபாசன தண்டையில தன்னுடைய கணக்கை டேலி பண்ணிக்கிட்டே இருக்கும். அக்கௌண்ட்ஸ் வைக்காது. இன்னைக்கு குற்றங்களை நாளைக்கு பார்த்துக்கலாம்னு என்ன பண்ணாது?
தாமதிக்காது. ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்துக்கு என்ன பண்ணிட்டு இருக்கோம்? போய் போய் பாவங்களை கிடப்புல போட்டு வைக்காது. மனசாட்சியை சோதிச்சு பாக்குறதுல டிலே பண்ணாது. இதனாலதான் பவுல் ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்மளை கூட்டு போறாரு. கவனிச்சிங்களா? ரேன்சமை மாத்திரம் பிலீவ் பண்றது பெயர் சபை விசுவாசம் இல்ல. சுத்த ஜலத்தால் எடுத்து கழுவப்படுங்க. வேத எழுத்துக்களுக்கு போங்க. வேத எழுத்துக்கள்ல கழுவப்பட்டால் பத்தாது, உங்க மனசாட்சி உங்களை ஏமாத்திக்காம கழுவுங்க. உங்களை நன்கு நிதானிச்சு பார்த்து கழுவுனீங்கன்னா என்ன சொல்றாரு பாருங்க. அடுத்து முக்கியமான வார்த்தை யோவான் சொல்றாரு. 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். ஒன்று யோவான் 3:20. நம்முடைய இருதயமே நம்மை குற்றவாளிகளாக தீர்க்குமானால் தேவன் நம்முடைய இருதயத்திலும் பெரியவராயிருந்து சகலத்தையும் அறிந்திருக்கிறார். பிரியமானவர்களே, நீங்க கவனிங்க. தேவனுடைய வார்த்தை, நான் சொல்லிய வார்த்தையே உங்களை நியாயம் தீர்க்குன்னு சொன்னாரு. அப்பவே நம்ம உங்கள்கிட்ட கொஸ்டின் கேட்டோம், தேவன் நியாயம் தீர்க்கிறாரா, கிறிஸ்து நியாயம் தீர்க்கிறாரா, வார்த்தை நியாயம் தீர்க்கிறார்? இங்க உங்க இருதயம் நியாயம் தீர்க்குங்கிறாரு. இப்ப 4வது இன்னொரு பாயிண்ட் சேருது. இப்ப எது உண்மை? 3 விட்டுருங்க. லாஸ்ட் பாயிண்டோட நினைச்சு வச்சுக்கங்க. வேத வசனம் நம்மளை நியாயம் தீர்க்குதா? நான் சொல்லிய வார்த்தை உங்களை நியாயம் தீர்க்குதுங்கிறது உண்மையா? நம்ம மனசாட்சி நம்மளை நியாயம் தீர்க்குது. கிறிஸ்துவ தேவன் தான் நியாயம் தீர்க்கிறாங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. அதனால அந்த 2 பாயிண்டை விட்டுட்டு வேத வசனம் நம்மளை நியாயம் தீர்க்குதா, நம்ம மனசாட்சி நியாயம் தீர்க்குது? இதுக்கு நீங்க யோசிக்க வேண்டியதே இல்லை. எல்லாமே உண்மைதான், படிப்படியான உண்மைகள். தேவன் நியாயம் தீர்க்கிறார் குமாரனை கொண்டு, குமாரன் நியாயம் தீர்க்கிறார் வார்த்தையை கொண்டு, வார்த்தை நியாயம் தீர்க்குது மனசாட்சியை கொண்டு. புரியுதுங்களா? இப்ப ஒரு மனுஷனுக்கு மரணமா ஜீவனா அப்படின்றத தேவன் டிசைட் பண்றாரா, கிறிஸ்து டிசைட் பண்றாரா, வேத எழுத்துக்கள் டிசைட் பண்ணுதா, நம்ம மனசாட்சி டிசைட் பண்ணுதா? நான் ஜீவனை அடையணும் அல்லது 2ஆம் மரணம் போகணும் அப்படி வச்சுக்கலாம். ஒவ்வொருத்தருடைய மனசாட்சிக்கு இப்படிப்பட்ட ஒரு கொஸ்டின் வச்சுக்குவோம். தேவனுடைய நியாய தீர்ப்புல நான் ரட்சிப்படைஞ்சு இந்த சுவிசேஷ யுகத்துல என்னுடைய அழைப்பையும் தெரிந்து கொள்வதையும் உறுதியாக்க போறேனா, இல்ல பாவம் செய்து அழிவின் பாதைக்கு போய் 2ஆம் மரணத்துக்கு போறேனா அப்படின்றத தேவன் நிர்ணயிக்கிறாரா, குமாரன் நிர்ணயிக்கிறாரா, வேத எழுத்துக்கள் நிர்ணயிக்குதா, உங்களுடைய என்னுடைய மனசாட்சி நிர்ணயிக்குதான்னு கேட்கிறேன். பதில் என்ன? உங்க பதில் என்ன? தேவனா, கர்த்தர் இயேசுவா, தேவனுடைய வார்த்தையா, நமது மனசாட்சியா? சரி, யார் இதுல பெரியவங்க? தேவன் தான் பெரியவர். அப்படி பெரிய தேவன் நியாயம் தீர்க்கிற கடைசி விஷயத்தை யார் கையில ஒப்படைச்சிட்டாரு? நம்ம கிட்டே விட்டுட்டார். நான் உங்களை என்ன பண்ண மாட்டேன், நியாயம் தீர்க்க மாட்டேன். என் மகனும் கூட டைரக்டா உங்களை என்ன பண்ண போறது இல்ல, நியாயம் தீர்க்க மாட்டாரு. நாங்க எங்க சித்தம் என்னங்கிறத எழுதி வச்சிட்டோம். எடுத்து படிச்சு பாஸ் மார்க் வாங்குற பிள்ளைங்க பாஸ் பண்ணுங்க. அதுக்கு முரட்டாட்டம் பண்ணக்கூடிய பிள்ளைகளுக்கு தண்டனை இன்னது என்பதையும் எழுதி வச்சாச்சு. ஃபெயில் ஆகிறவங்களும் ஆகுறாங்க. இப்ப பாஸ் மார்க் வாங்கி அடுத்த ஸ்டாண்டர்டுக்கு போறதுக்கு ஆசிரியர் காரணம் கிடையாது, பெற்றவங்க காரணம் கிடையாது. அந்த மாதிரிதான் தேவன் நம்மளுடைய தந்தை இல்லைங்களா? வகுப்பறை பாடம் கற்பிக்கிற இடம் வேதாகமத்தை நம்ம படிக்கிறது, தேவனுடைய வார்த்தைகளை படிக்கிறது. ஸோ ஆசிரியர்களும் ஒரு கருவிதான். பிள்ளைங்க படிக்கிறத பொறுத்து, அவங்க மனசாட்சியை பொறுத்து பாஸா ஃபெயிலாங்கிறது நிர்ணயமா. அப்ப அந்த குழந்தைகள்கிட்ட போய் இந்த வருஷம் நீ எவ்வளவு மார்க் வாங்குவ 10th அப்படின்னு கேட்டா சொல்லி வச்சு மார்க் எடுக்கிறாங்கல்ல சிலர். அப்ப அதுக்கு பேர் என்ன? 450 எடுப்பேன்னு சொல்லி 450 எடுக்கிறவங்க உண்டு இல்லைங்களா? 490 எடுப்பேன்னு சொல்லி எடுத்தான் ஒரு பையன் உண்டு. அப்ப அவங்க என்ன செஞ்சிருக்காங்கன்னு அர்த்தம்னா, தன்னை சரியா ஸ்கேன் பண்ணிருக்கான். நான் பாஸ் ஆவேன் ஃபெயில் ஆவேங்கிறதாக இல்ல, நான் இவ்வளவு பெரிய லெவல்ல போவேன், இது மாதிரி நான் ஆவேன். அப்ப அவன் இருதயத்துல ஒண்ணு நினைக்கிறான், அதன்படி ஆகுறான். உலகத்துக்குள்ளே டாக்டர் ஆகணும்னா அவன் 5 வருஷம் கஷ்டப்படுறான் இல்லைங்களா? எதுல அவனுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அது அவனுடைய மனசு நிர்ணயிச்சிடுது. காரணம் பிரயாசம். இது மாதிரி தேவனுடைய வார்த்தையில நமக்கு இருக்கக்கூடிய நியாய தீர்ப்பை உள்வாங்கும் போது நம்ம மனசாட்சி சொல்லும், நீ ரட்சிப்புக்கு தகுதியா இல்லையாங்க. இது உச்சகட்டம்னு சொல்லலாம். யூதாஸ் விஷயத்தில் நடந்துச்சு. யூதாஸ் சூசைட் பண்ணார்ல. இப்ப யூதாஸ் தன்னை நியாயம் தீர்த்து கொண்டாரா இல்லையா? யூதாஸை யார் நியாயம் தீர்த்தது? தேவனா, கிறிஸ்துவா?
தேவனுடைய வார்த்தையா அவர் மனசாட்சியான்னு கேட்டா நாலும் உண்மைதான். இவர் தேவனுடைய வார்த்தையை தொடர்ந்து அவமதிச்சாரு. அவர் மனசாட்சிக்கு அவர் உண்மை இல்லாம போயிருந்தாரு. ரான்சம மறுதளிச்சாரு. தெய்வீக திட்டத்துல தேவன் ஏற்பாடு செய்திருக்கும் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளாம போனார். அப்ப நாலும் உண்மைதான். தேவன் தான் நியாய தீர்ப்பு செய்யறாரு. குமாரனை கொண்டு, தேவனுடைய வார்த்தைகளை கொண்டு, நமது மனசாட்சியை கொண்டு. பைனல் எஜமான் இப்ப யாரு? மனசாட்சி. ஏன்னா மனசாட்சிக்குள்ளதான் யார் இருக்கிறா? அப்போ தேவன் தங்கும் இருதயம் தான் ஆலயம் இல்லைங்களா? அப்ப மனசாட்சி ஒரு மனுஷனுக்கு நன்மை தீமை ஃபைனல் பண்ணுதுன்னா அங்க தேவன் இருந்து அவனை என்ன பண்றாரு? நியாயம் தீர்த்திருக்கிறாருன்னு அர்த்தம். எல்லாம் உண்மைதான். இத செஞ்சுட்டா 4வது பாயிண்ட் தான் சொல்றாரு, விசுவாசத்தின் பூர்ண நிச்சயத்தோடு சேர கடவும் போது 3 வேலை சரியா முடிஞ்சா. முதல்ல ரான்சம் விசுவாசிக்கிறது, துர்மனசாட்சி நீங்க தெளிக்கப்படுதல், 2வது சுத்த ஜலத்தால் கழுவப்படுதல், தேவனுடைய வார்த்தைகள்ல தொடர்ந்து நம்மளை நாமே நிதானித்தறிதல், 3வது அதுல ஏமாற்றம் இல்லாம ஒளிவு மறைவு இல்லாம மனசாட்சியை சுத்தப்படுத்திக்கங்க. ஓப்பனா இருங்க தேவ சமூகத்துல. அப்போ உங்களுடைய பிளஸ் மைனஸை நன்கு உணர ஆரம்பிப்பீங்க. அப்போ நீங்க தீமைகளை வெட்டி எறிவீங்க, நன்மையானதை தொடர்ந்து வளர்த்து கொள்ள ஆரம்பிப்பீங்க. நியாய தீர்ப்புக்கு தகுதியா இல்லையா என்பதை உங்க மனசாட்சி நிர்ணயிச்சிடுச்சுன்னா இப்ப விசுவாசத்தின் பூரண நிச்சயம் குறிக்குது, லைஃப் கம்ப்ளீட் ஆகுதுன்னு அர்த்தம். அப்போ விசுவாசத்தின் பூர்ண நிச்சயத்தோடும் சேர கடவர்கள் என்ற 4வது வார்த்தை ரட்சிப்பினுடைய படிநிலையினுடைய கடைசி பகுதி. இதை நாம எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, விசுவாச குடும்பத்துல பெயர் சபையும் இருக்கு, திரள் கூட்டமும் இருக்கு, நாமளும் இருக்கிறோம். எல்லாரும் அப்பத்தை சாப்பிடுறாங்க, திராட்சை ரசத்தையும் குடிக்கிறாங்க. அதாவது கிறிஸ்துவை விசுவாசிக்கிறாங்க. திராட்சை ரசத்தினுடைய அடையாளம் தெரியாம பருகிறாங்க. அடையாளங்களை சொல்றேன். ஆனா அதை மீனிங் புரிஞ்சுக்கிட்டவங்க யாரு இந்த காலகட்டத்துலன்னா தலைச்சன்கள் தான். திரள் கூட்டம் கூட இருந்துட்டாலும் தெளிவான உபதேசத்துல இருக்காது, ஏதோ ஒரு குழப்பத்துக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும். அப்படின்னா எளிமையாக புரிஞ்சுக்கலாம், எல்லா கிறிஸ்தவர்களும் இந்த சுவிசேஷத்துல விசுவாச வீட்டார்கள். ரத்தம் தெளிக்கப்பட்ட வீட்டுக்குள்ள வந்துட்டாங்க, விசுவாசத்தை தொடங்கிட்டாங்க, பூரண நிச்சயத்தை ஏற்றதில்லை. கவனிச்சிங்களா? விசுவாசத்துக்கு என்ன இருக்கு? ஒரு தொடக்கம் இருக்கு, ஒரு முடிவு. வாசிக்கலாம் எபிரேயர் 12:1. ஆகையால் மேலும் கொண்ட இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவத்தையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தை பொறுமையோட ஓடப்படுவோம். பிரியமானவர்களே, அருமையாக சொல்றார் பாருங்க. விசுவாசத்துக்கு ஒரு தொடக்கம் இருக்கு, முடிவு இருக்கு. அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர் சிலர்னு இருக்குது. இதை கிறிஸ்தவங்கிட்ட போய் கேட்டா தெரியுமா? அதை பத்தி யோசிக்கிறதே இல்லை. ரட்சிக்கப்பட்டீர்கள்னு ஒரு வசனம் சொல்லுது, முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான்னு இன்னொரு வசனம் சொல்லுது. இது ரெண்டுக்கு டிஃபரன்ஸ் சொன்னீங்கன்னா உங்களுக்கு சொல்ல தெரியுமா? அதே மாதிரி விசுவாசத்துக்கு ஒரு தொடக்கம் இருக்குல்ல பிரதர், அந்த மாதிரி விசுவாசத்துக்கு ஒரு முடிவு இருக்குல்ல அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுவும் அவங்களுக்கு சொல்ல தெரியாது. ஏன்னா அவங்க கிறிஸ்துவை தங்கள் வாழ்க்கையில இரட்சகராகவும் கடவுளாகவும் தங்களை உடனடியாக பூரணப்படுத்தி தங்களுக்கு எந்த வேலையும் கொடுக்காம பரலோகத்துல கொண்டு போய் வச்சிருவார் என்பதை புரிந்து கொள்ளக்கூடிய குழந்தை கிறிஸ்தவர். ஆனா சிந்திக்கிற கிறிஸ்தவர்களுக்கு தான் 4 படிநிலையை பவுல் காமிச்சு, அந்த 4வது ஸ்டெப்ல பூர்ண நிச்சயம் ஒண்ணு இருக்கு விசுவாசத்துல. விசுவாசம் தொடங்குது, அதை யார் வேணாலும் ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன்னா விசுவாசம் தொடங்குற இடத்துல நமது கிரியை வேலையே இல்லை. அப்போ ஜஸ்ட் நான் அது இலவசமா நமக்கு கிடைச்சிருச்சு. கிறிஸ்துவை எனக்காக மரித்தாருங்கிற விசுவாசத்துக்குள்ள என்னைக்கு வர்றோமோ அன்னைக்கு சுத்த ஜலத்தால் நம்ம துர்மன சாட்சி நீங்க தெளிக்கப்பட்டாச்சு. ஆனா அடுத்தடுத்த படிநிலைகள் நமக்கு எதுக்கு வழி நடத்திருச்சுன்னா ஒரு தொடக்கம், ஒரு முடிவு. அப்ப வீட்டுக்குள்ள இருக்கிற எல்லாரும் அன்று இரவு பாதுகாக்கப்படல, தலைச்சன்கள் தான் பாதுகாக்கப்பட்டாங்கன்னா விசுவாசத்தை தொடங்கி முடிக்கிறவங்க தலைச்சன் மட்டும்தான். கிறிஸ்தவ உலகம் விசுவாசத்தை தொடங்குது, சரியான பாதையில இல்ல. திரள் கூட்டம் விசுவாசத்தை தொடங்குது, சரியான பாதையில, ஆனா முடிக்கிறது இல்ல. சபை மட்டும்தான் விசுவாசத்தை தொடங்கின இடத்துல இருந்து சரியான பாதையில முடிக்குதுங்கிறத தலைச்சன் அன்று இரவு பாதுகாக்கப்படுவது நமக்கு காண்பிக்கும். அப்போ அந்த வசனத்துல என்ன சொல்றார் அப்போஸ்தலன் என்பதை குறித்து நம்ம பார்க்கும்போது, பிரியமான சகோதர சகோதரிகளே, இதை குறித்து மார்ச் 11ஆம் தேதி மன்னாவை நம்ம வாசிக்கலாம். பிரதர்
அதை அப்படியே அந்த எக்ஸ்பிளைன் வாசிங்க சிஸ்டர். அந்த வசனத்தை வாசிச்சு அதை அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணி. ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவத்தையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை தோற்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தை பொறுமையோட ஓட கடவோம். சேம் வசனம், நம்ம படிச்ச வசனம். விசுவாசத்திற்கு ஒரு தொடக்கம் இருக்கு, ஒரு முடிவு இருக்கு. தொடங்குறார் கிறிஸ்து, அவரே முடிக்கிறார். அந்த நியாய தீர்ப்புக்குள்ள எல்லாரும் ஜெயிக்கிறது இல்ல. யார் ஜெயிப்பாங்க, எதனால டைவர்ட் ஆகுறாங்க நிறைய பேருங்கிறதுக்கு எக்ஸ்பிளைன் வாசிங்க. மேலான அழைப்புக்குரிய பரிசை பெறுவதற்கு தகுதியுள்ள ஒவ்வொருவரும் அதை பெற்றுக்கொள்ள அதற்குரிய பாதையில் ஓடும்போது தங்கள் மனதின் அறையை கட்டிக்கொண்டு அந்த பந்தய பொருளை நோக்கி ஒருமுகப்படுத்தி ஓட வேண்டும். ஃபர்ஸ்ட் ஒன் மைண்டுங்கிறார். அழைப்ப தொடங்குனீங்களா, அது விசுவாசத்தின் துவக்கம். இப்ப ஓட ஸ்டார்ட் பண்ண பின்னாடி எல்லாருடைய மனதின் அறையை கட்டிக்குங்க. அப்படின்னா மனதின் அறையை கட்டி கொள்வது ஒருமுகப்படுத்துவதை குறிக்குது. நமது மனசையும் சிந்தையையும் நேராக்கி எந்த இலக்கை நோக்கி ஓடணும் அப்படின்றத நிர்ணயிச்சு உள்ள வந்தோமோ அந்த இலக்குல டைவர்ட் ஆகாம ஓடணுங்கிற நிச்சயத்தை முதல்ல உள்வாங்கிருங்க அப்படி சொல்றாரு. அப்புறம் அதுல விரல் டச் பண்ணாம படிங்க, ஸ்கிப் ஆயிடும். அவர்கள் தங்கள் முயற்சிகளில் பலமுள்ளவர்களாக தங்களை காத்துக் கொள்ள வேண்டும். முயற்சிகள்ல அடுத்து பலமுள்ளவர்களாக காத்துக் கொள்ளணும்னா ட்ரை பண்ணிட்டே இருங்க. ஒரு இடத்துல தோத்துட்டோம், சில காரியங்களால் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, விழுந்துட்டோம்னு மனசோர்வுக்குள்ள போகாம அந்த விசுவாச பாதையில ஓடும் போது ஜாஸ்தி உங்களை நீங்க ஸ்ட்ரென்த் பண்ணிக்கங்க. பலம் உள்ளவர்களாக காத்துக்கொள்ளுங்க. நிறைய புறக்கணிப்புகள் வரலாம், அவமானங்கள் வரலாம், நிந்தனைகள் வரலாம், சகோதரர்களால நம்ம ஓரங்கட்டப்படலாம், நன்றி மறக்கப்படுதல் சூழல் கூட வரலாம். பட் உங்களை இதெல்லாம் வெற்றிக்கான படிக்கட்டுகளா எடுத்துக்கங்க. பலம் உள்ளவர்களா உங்களை காத்துக்கொள்ளுங்க. நெக்ஸ்ட், தங்கள் வைராக்கியத்தை புதுப்பித்துக் கொள்ள வேண்டும். ஆமா, இதுல தளர்ந்து போறதுக்கா இருக்கக்கூடாது. நம்மளுடைய முயற்சி தொடர்ந்து நம்மளுடைய வைராக்கியம் கூடுதலாக இருக்கணும், குறைஞ்சு போகும்படி பாத்துக்காதீங்க. ஊக்கத்தை அதிகப்படுத்த வேண்டும். உற்சாகம், ஊக்கம்னா என்னங்க, அந்த ஆர்வம், உற்சாகத்தை ஜாஸ்தி பண்ணிக்கங்க. உலக ஆசை இச்சைகளை விலக்க வேண்டும். முக்கியமான பாயிண்ட். இதெல்லாம் இருந்துட்டாலும் இதெல்லாம் நல்ல விஷயம். வைராக்கியத்தோட இருக்கிறது, மனம் தளராம ஓடுறது, நிச்சயத்து ஓடுறது, இதெல்லாம் பலி, ஓகே. ஆனா உலக ஆசை இச்சை குறுக்க வந்துச்சுன்னா விசுவாச பூரண நிச்சயத்தை என்ன பண்ண முடியாது, பெற்றுக்கொள்ள முடியாது. மேலும் அப்போஸ்தலன் சொல்வது போல ஆகாயத்தில் சிரமம் பண்ணுகிறவர்களாய் இராமல் பொறுமையுடன் நமக்கு முன் வைத்துள்ள பரிசை எண்ணி நிச்சயத்துடன் ஓடி தங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்வதையும் உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். அது என்ன ஆகாயத்துல சிரமம்? சிலம்பம் போட்டு சண்டை பண்ணோம்னா எதிர்த்தரப்புல ஒருத்தர் இருக்கணும், அவர் கையில ஒரு சிலம்பம் இருக்கணும். 2 பேரும் என்ன பண்ணணும், சண்டை போட்டு அந்த கலையை முறையான விதத்துல செய்யறதுக்கு பேர் தான் சிலம்பம். ஆனா எதிர்த்தரப்புல யாருமே இல்லை. அப்ப ஆகாயத்துல வீசினா என்ன ஆகும், அந்த யுத்தமே அந்த பயிற்சியே பிரயோஜனம் இல்லாததுங்கிறது அதனுடைய அர்த்தம். எதிராளி ஒருத்தர் இருந்தா நம்ம ஃபைட் பண்ணணும். அப்ப ஆகாயத்துல சிலம்பம் பண்றதுன்னா நமது பிரயாசம் அர்த்தம் இல்லாமல் போயிடக்கூடாது. ஆகாயத்தில் சிலம்பம் பண்ணுவர்களா இராம நிச்சயத்தோட பண்ணுங்க. நீங்க ஓடிட்டு இருக்கிற பாதையை நிச்சயப்படுத்துங்க. அதை உண்மை உள்ளதா என்பதை ஒவ்வொரு நாளும் யோசித்து பார்த்து கடந்து போற பாதை சரியா, நம்மளை நாமளே ஏமாத்திக்கிறோமான்னு யோசிங்க. முடிஞ்சு, ஓகே. அப்ப பிரியமான சகோதர சகோதரிகளே, அந்த வசனத்திற்கான விளக்கமாக நமது மூத்த சகோதரன் இவ்வளவு விஷயங்களை அங்க கொடுத்திருக்கிறார். நமது மனதின் அறையை கட்டி கொண்டு ஓடணும், அதை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நம்ம தொடர்ந்து ஓடணும். அப்படி ஓடும் போது நிறைய நம்மளுடைய மனசாட்சியை ஒருமுகப்படுத்தி நாம ஓடணும். முயற்சியில பலமுள்ளவர்களாக மாறணும், அதை உற்சாகத்தோட செய்யணும். உலக ஆசை இச்சைகளை வெறுக்கிறது தான் பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நிற்கின்ற பாவத்தையும் உதறி தள்ளிவிட்டு அப்படின்றார். இதெல்லாம் செஞ்சு முடிச்சாதான் நான் ஓடின ஓட்டம் நிச்சயம் நம்ம மனசாட்சி சொல்லும். விசுவாசத்தை துவக்கிறவர்கிட்டையும் முடிக்கிறவர்கிட்டையும் நான் சரியான மார்க் வாங்கிட்டேன், மதிப்பெண் வாங்கிட்டேங்கிறது எதுல நிர்ணயமாகும்னா, இந்த பாதை முழுவதிலும் தேவன் வைத்திருக்கக்கூடிய சகலவிதமான காரியங்களையும் அழைப்பையும் தெரிந்து கொள்வதையும் உறுதியாக்கும்படி ஓடினால் மட்டும்தான் அதை சொல்ல முடியும். அப்ப பிரியமானவர்களே, இன்றைய நாட்கள்ல எல்லா கிறிஸ்தவர்களுக்கும் தேவனுடைய நியாய தீர்ப்பினுடைய முழுமை தெரியறதில்ல.
தேவனுடைய நியாய தீர்ப்புகள் அளவிடப்பட முடியாதவைகள். அவருடைய ஆழங்கள் ஆராய்ந்து அறியப்பட முடியாதவைகள் என்று நம்ம பார்க்கணும். அதை தேவன் இன்னைக்கு புரியறதுக்கு நமக்கு ஆவி கொடுத்திருக்கிறார் பார்த்தீங்களா? அப்போ தெய்வீக திட்டத்தினுடைய நியாய தீர்ப்பினுடைய அளவுகளை, அதுல நமக்கு இருக்கக்கூடிய ஒரு பாத்திரத்தன்மையை புரிந்து கொள்வதே பெரிய ஒரு விஷயம். அதுக்கு தேவனுடைய பரிசுத்த ஆவி இல்லாம புரிஞ்சுக்க முடியாது. அப்போ எவ்வளோ உண்மைகளை தெரிஞ்சிருக்கக்கூடிய நாம இன்னைக்கு யாருக்கும் கிடைக்காத ஒரு ஸ்லாக்கியத்துக்கிட்ட வந்து நிற்கிறோம். உலகத்திற்கும் பெயர் சபைக்கும் மறைக்கப்பட்டு திரள் கூட்டத்தாருக்கும் கூட முழுமையாக தெரியாமல் மறைக்கப்பட்ட ஒரு ரகசியம் இன்றைய நாட்கள்ல வெளிப்படுதுன்னா அது உண்மையான சயின்ஸுக்கு மட்டும்தான் புரியும். உண்மை பரிசுத்தவான்கள் மட்டுமே தங்களது நியாய தீர்ப்புக்குள்ள முழுக்க தேவனுடைய பலத்த கரத்துக்குள்ள அடங்கி அர்த்தத்தோட ஓடுவாங்க. அவங்களுக்கு ஒரு எய்ம் இருக்கும். வாழ்க்கையில எதை இழந்திருந்தாலும், எப்படிப்பட்ட ஒரு பின்மாற்றங்கள் ஏமாற்றங்கள் அவங்களுக்குள்ள நடந்திருந்தாலும், தொடர்ந்து அவங்களுடைய முயற்சிகள் ஒருவேளை அநேகரால தப்பா புரிந்து கொள்ளப்பட்டிருந்தாலும், நான் செய்திட்ட உடன்படிக்கை என் வாழ்க்கையில பூரணப்படுற வரைக்கும் நான் மனம் தளர மாட்டேன். அதற்கு இடையூறாக இருக்கக்கூடிய என்னுடைய சொந்த பாவங்கள், சுயம், மாம்ச பலகீனங்கள், சகோதரர்களால் ஏற்படக்கூடிய இடையூறுகள் எதுவா இருந்தாலும் வேத வசனத்தை அதிகம் தியானிச்சு தங்கள் மனசாட்சியை தேவ சமூகத்துக்கு முன்னாடி ரூபகாரப்படுத்தி ஒவ்வொரு நாளும் தேவன் தங்களை நியாயம் தீர்ப்பதற்கு முன்னதாக தங்கள் மனசாட்சியை அவர்களே சோதித்து அறிந்து ஒவ்வொரு நாளும் அதிகமாக தேவனிடத்துல நெருங்குவாங்க. அவங்க மனசாட்சி சொல்லும் ஒவ்வொரு இரவிலும், நிச்சயம் விசுவாசத்தை தொடங்கினேன் ஒரு நாள், முடிவு பரியந்தம் கன்ஃபார்மா நான் அதுல வெற்றி அடைவேன், அதற்கு தேவன் நிச்சயம் எனக்கு கிருபை செய்வார். யாருக்கு தான் இந்த மனசாட்சி சொல்லும் அப்படின்னா, இந்த 4 பாயிண்ட தங்களுடைய ஆரம்பம் முதல் முடிவு வரைக்கும் எனது வாழ்க்கைக்குரியது என்பதை பிராக்டிக்கலா புரிஞ்சுக்கிட்டவங்களுக்கு தான். தேவன் நம்மளை அழைச்சிருக்கிறது மாயாஜாலம் இல்ல, மாறாக நமது வாழ்க்கை ஒவ்வொன்றும் அர்த்தமுடையது என்பதை உணர்ந்து கொள்ளுகிறவர்கள் மட்டுமே துர்மன சாட்சி நீங்க உண்மையாக தெளிக்கப்பட்டு சுத்த ஜலத்தால் கழுவப்பட்டு உண்மையுள்ள இருதயத்தோடும் பூர்ண நிச்சயத்தோடும் இந்த அழைப்பையும் தெரிந்து கொள்வதிலும் உறுதியாக்கி கொண்டவர்கள் என்ற நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அந்த நிச்சயத்தை இந்த ஒரு பஸ்கா காலகட்டங்கள்ல பெற்றுக்கொண்டவர்களாக நாம் இருப்பதற்கு தேவன் தாமே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக நாம் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்து வழிநடத்துவாராக. வசனங்களை பொறுமையோடு கேட்டவங்கள் யாவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.